ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். உடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தையை கொண்டு எங்களோட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். ஹரபடார ஹந்தரி பரோ கிரந்தரி பரோ. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். பேசுவீராக, மனக்கண்கள் பிரகாசம் அடைவதாக, தெளிவு உண்டாவதாக. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Just give me 1 minute. எபிரேயர் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ல இருந்து வாசிங்க. 9ல இருந்து 19. அதுக்கு முன்னாடி எபிரேயர் 4 16வது வசனம். எபிரேயர் 4:16 முதல் வாசிங்க. அப்புறம் எபிரேயர் 10 அதுல 9ல இருந்து 19 வரை. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் சேர கடவோம். இப்ப எபிரேயர் 9 எபிரேயர் 10. தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலை நிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கு போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடேறும் ஆராதனை செய்கிறவனாகவும் பாவங்களை ஒரு காலும் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேக தரம் செலுத்தி வருகிறவனாகவும் நிற்பான். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பது இல்லை என்பதையும் சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டது உண்டானால் இனி பாவத்தின் நிமித்தம் பலி செலுத்தப்படுவது இல்லையே. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு
அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டா இருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியாகிய மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகவும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாகவும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். அதாவது இயேசுவின் ரத்தத்தின் கிரியை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு இருக்கேன். அதுல வந்து இடையில அந்த தேவனுடைய அன்புன்றதை பத்தி 2-3 வாரம் தொடர்ந்து பார்த்தோம். ஓகே. ஸோ இன்னைக்கு வந்து அந்த இயேசுவின் ரத்தத்தின் கிரியை, அதுல வந்து தேவனுடைய அன்பினுடைய செயல்பாடுகள், அதாவது செயல்பாடு இல்ல, தேவனுடைய அன்பினால் நமக்கு கிடைத்த காரியம். சரியா? அதுல ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி தான் நான் வந்து இன்னைக்கு பேச போறேன். ஸோ இது இயேசுவின் ரத்தத்தினாலே தேவ அன்பு நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. அருளப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்கிறோம். அந்த தேவ அன்பு என்னென்ன அருளி இருக்கிறது? அன்பு நிமித்தமா அவர் நமக்கு செய்த காரியங்களில் ஒன்று. அதுதான் நான் இன்னைக்கு மெயினா பேச போறேன். சரி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படிச்ச வசனம் வந்து எபிரேயர் 4:16 இப்படி சொல்லுச்சு. தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். ஓகே. ஏற்ற சமயத்திலே சகாயம் செய்யும் கிருபை அடையும்படி தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். நான் உங்களை கேட்கிறேன், நாம் ஏன் கிருபாசன தண்டையில் சேர வேண்டும்? ஏன் கிருபாசன தண்டையில் சேர வேண்டும்? அதிலே to get help and to find இது we need to get from God ஆசீர்வாதம். அதாவது சகாயம் செய்யும் கிருபை அப்படின்னு வருது. ஓகே. ஆமா. இப்ப சகாயம் செய்யும் கிருபைன்னு பார்க்கும்போது அதுல நிறைய காரியங்கள் இருக்குது, உள்ளடங்கி இருக்கு. ஓகேயா? சோ நம்ம வந்து வெறும் அதை ஹெல்ப் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஏன்னா இங்கிலீஷ்ல ஹெல்ப்னா என்ன? உதவி. ஓகே. ஆனா எப்பயுமே பாத்தீங்கன்னா வேர்ட் இஸ் டெப்த், ஆழம் இருக்குது. சோ நம்ம ஒரு ஆங்கிள் பாக்குறோம், ஒரு நமக்கு அந்நேரம் ஒண்ணு புலப்படுது, ஒண்ணு தெரியுது. நிறைய நேரம் அது ஒண்ணுதான் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, there are layers. ஓகே. சோ அதுக்கு தான் கான்டெக்ஸ்ட் ஹெல்ப்ஸ். சோ if you read the whole book only you get to understand. ஓகே. சரியா? இப்ப ஹீப்ரூ புக்கோடைய பர்பஸே நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான், ஓகே, ஹீப்ரூஸ் புக்குடைய பர்பஸ் அதை புரிந்து கொண்டால்தான் நாம் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். ஸோ முதல்ல அது ஹீப்ரூ புக்கு வந்து என்ன கான்டெக்ட்ல எழுதப்பட்டது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். சரியா? ஸோ தயவுசெய்து இதெல்லாம் ஏற்கனவே கேட்டிருந்தேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. கேட்காதெல்லாம் சில சொல்ல போறேன். அதனால ஏற்கனவே கேட்டிருக்கேன்னு நினைச்சு ஒரு ஆட்டிடியூட்ல கேட்காதீங்க. யூ வில் மிஸ் அவுட். ஓகே. ஏன்னா சில பேர் சம்டைம்ஸ் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குன்னா, இப்போ நான் இது ரீசன் சொல்லும்போது மியூட்ல போட்டு என்கிட்ட அங்கிட்டு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னா யூ வில் மிஸ் அவுட் வாட் ஐ எம் சேயிங். ஐ அம் கோயிங் டு சே சம்திங் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இப்போ ஹீப்ரூஸ் புக் ஏன் எழுதப்பட்டது? why it was written? to whom it was written? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா, அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஹீப்ரூஸ் புக் அது கூட படிச்சு பார்த்தாலும் நல்லா புரியும். நமக்கும் என்ன அதுல இருந்து எடுத்துக்கலான்றதும் நல்லா நமக்கு புரியும். ஓகே. எபிரேயர் ஏன் எழுதப்பட்டது? ஏன் எழுதப்பட்டதுன்னா ஒரு எச்சரிப்பின் புஸ்தகம் எபிரேயர். ஏன் எச்சரிப்பின் புஸ்தகம் அப்படின்னா, ஒரு சிலர் கிறிஸ்துவுக்குள் வந்த பின்பு உபத்திரவத்தின் நிமித்தமும் பிரச்சனை நிமித்தமும் யூதர்களால வந்த பிரச்சனை நிமித்தமும் யூதர்கள் வந்து அவங்க என்ன பண்ண நினைச்சாங்கன்னா மறுபடியும் யூத மார்க்கத்துக்கு போலாம்னு நினைச்சாங்க. அவங்களுக்காக எழுதப்பட்டது. சரியா? அது ஒரு லேயர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்த லேயர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு என்ன எழுதி அனுப்புனாரு? அதுல என்ன, வாட் ஆஃப் த சப்ஜெக்ட்? ஓகே. நீங்க அப்படியே படிச்சுட்டே போனீங்கன்னா டுவர்ட்ஸ் தி எண்ட் வந்து நியாய தீர்ப்பு பத்தி எல்லாம் பேசுறாரு. தேவனுடைய கைகள் விழுகிறது பயங்கரமா இருக்குமேன்றாரு. அப்புறம் நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாருன்னு சொல்றாரு. ஓகே. அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பின் பகுதிகள்லாம் வருது பின்னாடி. அப்படிப்பட்ட வசனங்கள்லாம் பேசுறாரு. எபிரேயர் 6ல ஒரு வார்னிங் வருது, எபிரேயர் 10ல ஒரு வார்னிங் வருது. ஏன் நியாய தீர்ப்பெல்லாம் கொண்டு வந்து இங்க பேசணும்? ஏன் இது என்ன பேச வராரு? யூதர்களுடைய கிளாக் நம்ம புரிந்து கொள்ளணும். கிளாக் இல்ல, அவங்களுக்கு கிளாக்னா தேவன் அவங்களுக்கு எப்படி கிரியை செய்தார், என்ன செய்தார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் அவர்களை முதலாவது எகிப்தில இருந்து வரவழைத்து அவங்களை கொண்டு போய் கானான் தேசத்துல வைத்தார். வைக்கும் போதே வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க என் பிரமாணங்கள்லாம் கீழ்ப்படிந்தால் நீங்க இந்த தேசத்துல இருப்பீங்க. இல்லனா நீங்கள் வந்து சிறைகளாக கொண்டு போகப்படுவீங்க. 70 வருஷம் தேசம் அமைதியா இருக்கணும். மோசே நியாயப்பிரமாணத்திலே கொடுத்துட்டாரு. பவுல் நிருபங்கள் மூலமா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா, தேவனுக்கு இதெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் எழுதி கொடுத்தாருன்றாரு பவுல்.
அதாவது இவங்க வந்து அந்த உடன்படிக்கையை வந்து கீழ்ப்படிவாங்க, அதை கைக்கொள்வாங்கன்னு ஆண்டவர் எதிர்பார்க்கவே இல்லைன்றாரு. அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்க உடைப்பாங்க உடன்படிக்கையை, அதன் விளைவா பிரச்சனை வரும், இப்படிலாம் நடக்கும்னு ஆண்டவர் தெரிஞ்சுதான் இதெல்லாம் எழுதி கொடுத்தாரு அப்படின்னு பவுல் எழுதுகிறார். ரோமர் 3 எல்லாம் படிச்சு பாத்தீங்கன்னா எழுதுறாரு. தேவன் எல்லாரும் ஒரே ரோமர் 9:10-11 ரோமர் சொல்றாரு, தேவன் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டாருன்னா எல்லாரையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டு அங்கிருந்து சொல்யூஷனை கொண்டு வரதுக்காக பிளான் பண்ணாருன்றத சொல்றாரு அவரு. ஏன்னா மேனோட பிரச்சனை வந்து கீழ்ப்படிய மாட்டாங்கன்னு ஆண்டவருக்கு ஏன் நல்லா தெரியும்னா, அவன் விழுந்து போன நிலைமையில இருக்கிறதுனால, ஆவி இன்னும் அருளப்படாதனால உடன்படிக்கைனால கீழ்ப்படிய முடியாது அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சுதான் அதை கொடுத்தாருன்றாரு. குறிப்பா யாரு அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கீழ்ப்படிய மாட்டாங்க, அவங்களால முடியாது, அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்ல அப்படின்னு தெரிஞ்சுதான் கொடுத்தாரு உடன்படிக்கையை அப்படின்னு சொல்றாரு பவுல். அப்ப அவங்க அந்த தேசத்துல இருந்தாங்க, சில வருஷங்கள் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த தேசத்துல இருந்து பிடுங்கப்பட்டார்கள். அசீரியாவுக்கு கொஞ்சம் பேர் கொண்டு போகப்பட்டாங்க, பாபிலோனுக்கு கொஞ்சம் பேர் கொண்டு போகப்பட்டாங்க. அப்புறம் 70 வருஷம் வந்து தேசம் அமைதலா இருந்தது. இந்த காலகட்டத்திலே, அதாவது when the line of kings failed, அதாவது தாவீது, சாலமன் அவங்க காலம் வரைக்கும் தான் இஸ்ரேல் மகிமையிலும் மாட்சிமையிலும் இருந்தது. ஓகே, ஒரு உண்மையிலே வந்து தேவனுடைய ஒரு நகரமாய் எருசலேம் இருந்தது, தேவனுடைய ஜனமாய் இவர்கள் இருந்தாங்க. அதாவது நான் சொல்றது தேவனுடைய ஜனம், தேவனுடைய நகரம்னா the quality of life they were living, man, it was awesome. தேவ ஜனங்கள்னா குவாலிட்டி ஆஃப் லைஃப் நல்லா இருக்கும், அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் தேவ ஜனம். குவாலிட்டி ஆஃப் லைஃப் will be much better, cut above the rest. Exactly, it was like that. David timeல வந்து the empire extended from river of Egypt to Euphrates and beyond Euphrates. Syrians beyond Euphrates வந்து were serving David. Such a mighty empire. So ஒரு எண்ட்ல இருந்து அந்த எண்ட் அப்படிப்பட்ட glorious empire. But after the time of Solomon, the line of kings failed. Okay, once the line of kings failed, பிரச்சனை, தேசம் ரெண்டா பிரியுது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. இப்படி நிறைய பிரச்சனைகள் பிரச்சனை வந்துட்டே இருக்கு, போக போக வீக் ஆயிட்டே போறாங்க. As the kings declined, the prophets picked up. This is the key in the Bible. எப்பெல்லாம் வந்து லைன் ஆஃப் கிங்ஸ் ஃபெயில் ஆகுதோ அப்பப்போ prophets will pick up. Okay, in fact வந்து ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல that was the norm. The king was an exception. ஆண்டவர்கிட்ட வந்து இவங்க ராஜாவை கேட்கும்போது ஆண்டவர் ஹெசிடேட் பண்ணதுக்கு மெயின் ரீசன் வந்து, தாவீது ஒரு ராஜா வரப்போறான்றதுலாம் அவருக்கு தெரியும், அவர் ஏற்படுத்த போறான்னு தெரியும். ஏன் ஹெசிடேட் பண்ணாருன்னா, இன்னும் வந்து ஃபுல்னஸ் வரல. ஆண்டவர் கிங்ன்ற ஐடியாக்கே அகைன்ஸ்ட் கிடையாது. The time of the king has not come yet. ஏன்னா he knew a king is coming சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் தான் கிங்டம் எஸ்டாப்ளிஷ் ஆகும்னு தெரியும். அதனால it was not his first choice. பட் ஸ்டில் அவங்க கேட்டுக்கொண்டதுனால அவருடைய மெகா பிளானுக்குள் இதை கொண்டு வந்துட்டார். கொண்டு வந்து சவுல் வந்தா, முதல்ல சவுல் சரியில்லை. ஸோ தாவீது வந்தானே தாவீதை எடுத்துக்கொண்டார். உள்ள இருந்ததுக்கு ஏற்றவன் அவனை எடுத்து உள்ள வச்சுக்கிட்டு அவரோட திட்டத்தை இவனோட இணைச்சு ஓகே தாவீதின் சந்ததியிலே நான் என்னோட பிளானை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ as far as God is concerned, the main kingdom project that was coming to Christ was the main deal. King David was a shadow. ஓகே, இன்னைக்கு நம்ம எரர் பண்ணிடக்கூடாது. கிங் டேவிட தூக்கி எலிவேட் பண்ணி ஜீசஸ் வந்து சன் ஆஃப் டேவிட்னு, அதனால ஜீசஸ் ஒரு இடத்துல கேட்கிறாரு எப்படி சன் ஆஃப் டேவிட் ஆவாருன்னு. வாட் ஹி மென்ட் வாஸ் டேவிடோட இன்ஃபீரியரா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, அதனாலதான் அந்த கொஸ்டின் கேட்டாரு. பிகாஸ் டேவிட் வாஸ் சப்போஸ் டு பி அண்டர் ஹிம். ஏன்னா மை லார்ட் அப்படின்னு டேவிட் சொல்றான் அப்படின்னு இயேசுவே அதை சொல்றாரு. ஸோ டேவிட் வாஸ் ஜஸ்ட் a shadow of what is going to come. Okay, so David and Solomon timeல the empire was great and the line of kings failed after that. சாலமனுக்கு அப்புறமே the line of kings failed. Kings is ஜூடால there were some powerful kings and இஸ்ரேல் ஜெஹூ மாதிரி 1-2 பேர் இருந்தாங்க. Even they were heavily reliant on the prophetic movement. Without the prophetic movement they cannot survive. That was the situation. Okay, so ஏன் இதை நான் சொல்றேன், இது சொல்லும்போது நான் ஒரு காரியத்தை நிறுத்திட்டு ஒன்னு மெயினா ஸ்ட்ரெஸ் பண்ண போறேன். நான் இப்ப இன்னைக்கு பேசுறதும் எலெக்ஷன்ஸ்க்குலாம் சம்மந்தம் இருக்கு. எனக்கு நேற்று ஆண்டவர் 2 நாள் முடியாது சொல்லி பேச சொன்னாரு, அதனால பேசிட்டு இருக்கேன். இது எலெக்ஷன்ஸ்க்கு மட்டும் சம்மந்தம் இல்லை, நமக்கும் சம்மந்தம் இருக்கு நிறைய. அதனால எலெக்ஷன்ஸ்க்கும் சம்மந்தம் இருக்கு. நல்லா கவனிங்க, ப்ராஃபர்ட்டிக்கை எப்படி ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ப்ராஃபர்ட்டிக் பீப்புள் வந்து நான் ரியலி ரெஸ்பெக்ட் தெம், ஐ ஆனர் தெம். நிறைய நானே பெனிஃபிட் ஆயிருக்கு. நிறைய நான் ப்ராஃபர்ட்டிக் மினிஸ்ட்ரி ஆப்ரேட் பண்ணி நிறைய பேர் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. என் காலில் இருக்கவங்க கூட சில பேர் சொல்லுவீங்க. பட் வந்து prophetic is not the superior calling. King is the superior calling. Okay, prophetic David and Solomon timeல when they were dominating, can you tell me a significant prophet at that time? Some prophet who did a major work? No. David ஃபெயில் ஆகும்போது நேத்தன் வந்து ஒரு மெயின் கரெக்ஷன் பண்றான். அதுக்கப்புறமே நேத்தனோட ஒர்க்கை பார்த்தீங்கன்னா பெரிய வேலை ஒண்ணுமே கிடையாது.
ஏன்னா when the king is there, okay, when the king is there is no need for a prophet actually. Okay, நல்லா சொல்றேன், திரும்ப சொல்றேன், when there is a king there is no need for a prophet. Okay, so prophetic ministry undermine பண்ணவே இல்ல. Prophetic ministry is needed for people who are yet to discover their kingship. Okay, see, prophetic ministry, let it come to you. See, it is 100% operate by the Holy Spirit. As when the church needs வந்து ஆண்டவர் வந்து பண்ணுவார். ஆனா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்ல முடியும் ஷியோரா. Prophetic ministry usually happens to broken people. People who are broken. 99%. Okay, mostly broken உடைஞ்சு போயிருக்கவங்களுக்காக தான் ப்ராஃபிட்டிக் வருது. ஈவன் பெரிய ஆட்கள் கூட, இட் குட் பி கிரேட் மேன் ஆஃப் காட், பட் அவர் ஒரு வீக் டைம் போகும்போது அவர் broken ஆக ஏதோ பிரச்சனை இருக்கான்றப்ப ப்ராஃபிட்டிக் ஹெல்ப்ஸ் ஹிம் ரியலி. ஓகே, நான் உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்கிறேன், does God want you to be broken continuously? அப்படிப்பட்ட ரட்சிப்பையா நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்? எப்ப பார்த்தாலும் உடைஞ்சிருதுங்க, எப்ப பார்த்தாலும் ஒண்ணும் இல்லாம போயிருதுங்க, எப்ப பார்த்தாலும் பயத்திலே இருக்கவங்க, எப்ப பார்த்தாலும் டென்ஷன்ல இருக்கவங்கன்னா வேற எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ரட்சிப்பை பத்தி இவ்வளவு பெரிய ரட்சிப்பு என்று வேதம் சொல்லுகிறது. அதுல வந்து அவரோட உன்னதங்களை உட்கார வச்சிருக்காருன்னு சொல்லுது. அப்படியும் இருக்கு, இல்ல நாங்க உடைஞ்சு போயிருக்கோம், எப்படியே தான் இருக்கும் எப்ப பார்த்தாலும். See, occasionally break ஆகுறது நான் சொல்லவே இல்லை. There can be situations we don't know how to handle things, so we break down. அதெல்லாம் ஓகே, நான் இல்லைன்னு சொல்லல. Everybody has some kind of down time இருக்கலாம். ஆனா கண்டினியூஸா அப்படிதான் இருக்கு எப்ப பார்த்தாலும். நாங்க வந்து பவுல் சொல்றாரு, எப்பக்கத்துல நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லைன்றாரு. சில பேருக்கு வந்து வெறும் எப்பக்கத்துல நெருக்கப்பட்டு போட முடிஞ்சிருச்சு வசனம். எப்பக்கத்துல நெருக்கப்பட்டு, அப்புறம் நெருக்கப்பட்டு கொண்டே, அதுக்கப்புறம் நெருக்கப்பட்டு கொண்டே. அது வந்து தப்பு, எங்கேயோ எரர் இருக்கு. நெருக்கப்படுகிற சூழ்நிலையே வராதுன்னு நான் சொல்லல. ஓகே, ஆனா எப்ப பார்த்தாலும் நெருக்கத்திலேயே தான் இருக்கீங்க அப்படின்னா என்னத்தையோ எங்கேயோ இடிக்குது. அழகான நீங்க AK-47 வச்சிருக்கலாம். திருடன் வீட்டுக்கு வந்திருக்கான், ஆனா அது ஷோகேஸ்ல தான் இருக்கு, அது எப்படி சூடா உங்களுக்கு தெரியாதுன்னா திருடன் தான் திருடிட்டு போவேன். நம்ம என்ன சொல்லிடக்கூடாது, ஓ மிஸ்டீரியஸா காட் நடத்திட்டு இருக்காரு சொல்லக்கூடாது. நமக்கு துப்பாக்கி எடுக்க தெரியல, அப்படி ஒரு பிரச்சனை இருக்கலாம்ல, அதை யோசிக்கணும்ல. திருடன் எவ்வளவு பெரிய ஆள் தான், திருடன் எவ்வளவு பெரிய ஆள் தான். யோ திருடனை விடியா, உன்ட்ட துப்பாக்கி இருக்குல்ல, அதை வச்சு யூஸ் சொல்றது தெரியுமா உனக்கு, பழகிட்டியா? அப்படி ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. சரி, சோ அதனால பாருங்க, ப்ராஃபட்டிக்கு நான் அண்டர்மைன் பண்ணல, பட் ப்ராஃபட்டிக்கு மேல கிங்ஷிப் தான் இருக்குது. இப்போ ஒருத்தருக்கு வந்து ஆண்டவர் காட்டுறாரு, என்ன காட்டுறாரு, இன்னும் இந்த மாதிரி ஒரு மோசமான ஆட்சி தான் தொடரும்னு ஆண்டவர் காட்டுறாரு. இப்படிதான் தொடரும், மோசமான கவர்மெண்ட் தொடரும் அப்படி ஆண்டவர் காட்டுறாரு. ஏன் ஆண்டவர் காட்டுறாரு? கொஸ்டின் இருக்குல்ல. இப்போ டிபெண்ட்ஸ் ஆன் வாட் கைண்ட் ஆஃப் ஆஃபீஸ் யூ ஆர் ஆப்ரேட்டிங் இன். இப்போ வந்து நீங்க ஒரு நியூஸ் ஏஜென்சி வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு வந்து எவனோ தகவல் கொடுக்குறான், இந்த குறிப்பிட்ட இடத்துல ஒரு தீவிரவாதி குண்டு வைக்க போறான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்தாங்கன்னா, நியூஸ் ஏஜென்சிக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கேமராவை எடுத்து போய், அது இன்னைக்கு இருக்கவே சொல்லவே வேணாம், நல்ல கேமராவை பார்த்து எல்லாத்தையும் எடுத்து போய் ஹோட்டல்ல குண்டு அடிக்க போனா ஹோட்டல்ல எல்லாம் கவர் பண்ணி உட்காந்துப்பான். ரூம் தெரிஞ்சா அந்த ரூம் நல்லா கவர் பண்ற மாதிரி பக்கத்துல ஏதோ ஒரு ஸ்பாட்ல போய் தேடி கண்டுபிடிச்சு உட்காந்துப்பான். எதுக்கு உட்காந்துருக்கான் அப்படின்னா, குண்டு வெடிச்சோன்னே ஃபர்ஸ்ட் அவன் சேனல்ல போட்டுருவேன், போட்டுட்டு பிரேக்கிங் நியூஸ் போட்டு நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணோம் அப்படின்னு அது சொல்லிடுவோம். இது யாரு? நியூஸ் வைக்கிறேன், நியூஸ்காரன். அதே இது ஒரு டிஐஜி, ஐஜி அந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு தகவல் வருது, ஐயா இந்த இடத்துல குண்டு வைக்க போறாங்கன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு யாரும் உட்கார வச்சு, ஐயா இந்த இடத்துல குண்டு வைக்க போறாங்க, பாத்தீங்களா நான் தான் முதல் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவார. என்ன பண்ணுவாரு? போய் அத்தாரிட்டி எடுப்பாரு. சோ நிறைய பேர் ப்ராஃபிட்டிக் காலிங்ல இன்னைக்கு ஆப்ரேட் பண்றவங்க அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, they think that's all what they can do. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம காலிங் என்ன, கர்த்தர் ஏதாவது நம்ம காட்டுவாரு, அதை நம்ம அப்படியே சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு காட்டுறாரு, நான் காட்டலன்னு சொல்லவே இல்லை. கர்த்தர் நெகட்டிவ் விஷயங்களை காட்டுவாரு. காட்டி எதுக்கு காட்டுறாரு? நீ ஐஜி, டிஐஜி, கிங் அப்படின்றனால காட்டுறாரு, ஆக்ஷன் எடுக்கணும்ன்றதுக்காக காட்டுறாரு. உனக்கு ரோலே புரியாம நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் ஒரு மகா தீர்க்கதரிசி நினைச்சிட்டு இருக்க. சோ என்ன பண்ற, வந்தோன்னு பாத்தீங்களா கர்த்தர் முன்னாடியே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? ஒருத்தர்லாம் வந்து மிகப்பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தர், அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு டைம் ஒரு குறிப்பிட்ட கட்சி ஜெயிச்சிருச்சு, அதுக்கு வந்து ஜெபம் பண்ணதுக்கு ஆப்போசிட் ரிசல்ட், ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. அப்பதான் ரிசல்ட் அப்படி வந்துட்டு இருந்தது. உடனே அவர் வெப்சைட்ல போட்டாரு, எனக்கு கர்த்தர் முதவே காட்டினாராக்கும் சொல்லி அந்த வீடியோவை நான் அன்னைக்கு சொன்னேன், இந்த எலெக்ஷன்ல இந்த மாதிரி நடக்கும், கர்த்தர் எனக்கு காட்டிட்டாரு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு வீடியோ போட்டு பாருங்க, கர்த்தர் என் மூலமா ஒரு தீர்க்க தரிசனம் இப்ப நிறைவேறி கொண்டிருக்கிறது அப்படின்னு போட்டாரு. ஆனா அது ஒரு மணி நேரத்துல ரிசல்ட் மாறிடுச்சு. மாறி இவங்க 2 பேரும் கூட்டணி சேர்ந்து இவங்க கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஃபார்ம் பண்ணனே என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவருக்கு கீழே போய் போட்டாரு, ஐயா என்னாச்சு உங்க தீர்க்க தரிசனம் போட்டாரு. உடனே அதுக்கு ரிப்ளை பண்றாரு, நானும் இதுதான் பிரதர் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு போடுறாரு.
புரியுதா? சோ என்னன்னா தீர்க்கதரிசி வந்து you seeing something itself is not the end of it. அதான் சொன்னேன். ஏன் அப்படின்னா if you just see yourself as a prophetic person, that's what you will see. You will be really curious to know what is going to happen. Okay, God corrected it in 2017 எனக்கு. 2017ல நான் வந்து சர்ச்ல ஒரு நாள் வொர்ஷிப் டைம் போயிட்டு இருக்கு. நான் ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணும்போது நான் என்ன நினைச்சேன், ஆண்டவரே எலெக்ஷனுக்கு இன்னும் 2017ல எலெக்ஷன் இன்னும் 2 வருஷம் இருக்கு. எல்லாரும் வந்து ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணி எனக்கு ஆண்டவர் இப்படி காட்டினாரு, இவர் தான் வருவாரு, அவர் தான் வருவாரு அப்படின்னு எனக்கு சொன்னாங்க. நான் எனக்கு என்ன காட்டுறீங்கன்னு நான் கேட்டேன். இப்படியே கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆண்டவர்ட்ட கேட்கிறேன். வாழ்நாளே அப்படி கேட்டது இல்ல. என்ன காட்டுறீங்கன்னு நான் கேட்டதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேன், ஆண்டவரே நீங்க என்ன காட்டுறீங்க எனக்கு அப்படின்னு கேட்டேன். என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன். You would not believe, immediately the response came very strongly. God asked me, what do you want ன்னு கேட்டார். What do you want? நான் யோசிச்சேன், என்னடா எல்லாருக்கும் ஆண்டவர் எனக்கு இப்படி காட்டினாரு, எனக்கு இப்படி சொன்னாருன்னு எல்லாம் சொல்றாங்களே, நமக்கு அப்படிலாம் இல்லாம உனக்கு என்ன வேணும்னு எனக்கு காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு immediately then he showed me what he has already put in my spirit, what is my desire, and he showed me something and he said this is what and pray for this அப்படின்னு சொன்னார். ஓகே, இப்போ என்னன்னா அப்ப எனக்கு ஆண்டவர் அப்புறம் தான் எனக்கு புரிய வச்சாரு. என்ன புரிய வச்சாருன்னா, இட்ஸ் நாட் லைக் நான் ஏதோ எழுதி வச்சு இதை வச்சு இதுதான் நடக்கணும்னு விரும்புறேன், ஹிட்லரை என் சித்தப்படி நான் கொண்டு வந்து வச்சிருக்கேன், அந்த மாதிரிலாம் எனக்கு கிடையாதுப்பா. நான் வந்து நீ என்ன, உனக்கு அத்தாரிட்டி நான் கொடுக்குறேன். ஏன்னா கிங் ஹஸ் கம். ஓகே, கிங் ஹஸ் கம், ஸோ த கிங்டம் ஹஸ் கம். ஸோ இப்போ நீ என்ன சொல்லுன்றதான் நான் விரும்புறேன், அதுதான் என்னோட விருப்பம். இப்ப நீ ஒரு கிங்கா ஆப்ரேட் பண்ண பழகணும், டிக்ரி பண்ண, டிக்ளேர் பண்ண. கிங் வந்து கன்சல்ட், டிக்ரீஸ் அண்ட் டிக்ளேர்ஸ். பிரதர் அப்படின்னா நம்ம ஆண்டவருக்கு எதிராக பண்ணிட மாட்டோமா? ஆண்டவருக்கு எதிராக லூசிஃபர் மாதிரி போயிட்டோம்னா, லூசிஃபர் மாதிரிலாம் போக முடியாது, அந்த அளவுக்கு திறமைலாம் உங்களுக்கு கிடையாது. ஏன்னா லூசிஃபர் வாஸ் நாட் மேட் ஆஃப் த சேம் மெட்டீரியல் we are made of. அவர் மெட்டீரியல் will not make us do all of that. ஓகே, அதனாலதான் போட்டிருக்கு we have glory in earth and vessels. மண் பாண்டங்களே மகிமை பெற்று இருக்கிறோம். ஓகே, நீங்க அடிச்சு சொல்றேன், நீங்க எல்லாம் அப்படி லூசிஃபர் மாதிரிலாம் போக மாட்டீங்க. இன்னொரு ரீசன் இருக்கு, சும்மா சொல்லல நானே. The desire to dominate comes from your spirit man. See, dominating the natural realm comes from your natural man. அதாவது நம்ம கண்ட்ரோல் இருக்குது. அதாவது உங்க கீழே உங்க வீட்டுல வேலை பார்க்குற வேலைக்காரியை போட்டு நல்லா கண்டாமன திட்டி நான் டாமினேட் பண்ண சொன்னீங்கன்னா அது ஸ்பிரிட்ல இருந்து வரல. ஏன்னா that lady is under you. It's not big deal to go and control that lady. Okay, it's a big deal to control something, a desire to control something which is not in your control at all in the natural. புரியுதா? Joshua looked at the sun and said, stand still. That's coming from the spirit. That cannot come from the flesh. எவனாவது மாம்சத்துக்கு சொல்லுவானா? சூரியனை பார்த்து நில்லுன்னு சொல்லுவானா? இந்த மாதிரியான டொமினியன் அண்ட் அத்தாரிட்டி அண்ட் கிங்ஷிப், இதை பற்றியதான் வேதம் சொல்லுகிறது. இது மாம்சத்துல இருந்து வர வாய்ப்பே இல்லை. நான் தேவனுக்கு எதிராக போயிருவோம், வாய்ப்பே இல்லை. See, your spirit will not even think like that. நம்ம ஒருவேளை ஆண்டவருக்கு எதிராக போயிருவோமோ, இந்த மாதிரி யார் யோசிச்சே இருந்தா பைபிள்ல? ஒரே ஒரு ஆள். எப்ப பார்த்தாலும் என் பிள்ளைகள் ஒருவேளை கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்து தூஷித்திருப்பார்களோ, இப்படி பண்ணிருப்பாங்களோ, அப்படி பண்ணிருப்பாங்களோ. அது வந்து டிமானிக் தாட் ஆக்சுவலா. பிசாசு வந்து அவனால எங்கேயுமே போக முடியல. ஆனா அவனால தாட் மட்டும் யோபுக்கு போட்டுட்டா, யோபுக்கு அது தெரியவே இல்லை. பின்னாடி யோபு ஆண்டவர் ரைட் லெஃப்ட் சென்டர் வாங்குறாரு, அதுக்கு தான் வாங்குறாரு. எப்பா உனக்கு புரியவே இல்லை விஷயம், புரிய வைக்கிறாரு, தெளிவு உண்டாக்குகிறார். தெளிவு உண்டாக்குனோடனே அவன் பேச்சு மாறிடுச்சு. ஓகேயா? யோபு பாவம் செய்யல, ஆனா அவனுக்கு அறிவு புரியல. பிசாசு அந்த தாட்ஸ் எல்லாம் போட்டு அவனை பேச வச்சுட்டு இருக்கான்னு அவனுக்கு தெரியல. அந்த எண்ணத்தை கொடுத்து பிசாசு தான் அவனுக்கு தெரியல. ஓகே, சோ அதனால வந்து டோன்ட் திங்க் ஆல் ஆஃப் தட். சோ kingship always boasts itself beyond the prophetic. ஓகே, அதனாலதான் வெளிப்படுத்த விஷயத்துல தம்முடைய ரத்தத்தினாலே பாவங்களை நம்மை கழுவி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். ஓகே, அப்புறம் பூமியிலே தீர்க்கதரிசனம் சொல்லுவோம் என்று புதிய பாட்டை பாடல, பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். சோ தீர்க்கதரிசிகள் இம்பார்ட்டன்டா, வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா தீர்க்கதரிசிகள் வந்து சில காரியங்களை பத்தி கர்த்தர் என்ன செய்யறாரு இருதயத்தை வெளிப்படுத்துவாங்க. இன்னும் சில தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்களுக்கு கர்த்தர் நெகட்டிவ் காரியங்களை காட்டுவாரு. எதுக்காக காட்டுறாரு? நம்ம ஜெபம் பண்றதுக்காக. சரியா? சோ வெறும்னா இப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஓகே ஒருத்தர் ஆண்டவர் இப்படி காட்டினாரு, இன்னும் 10 வருஷத்துக்கு இந்த ஆள் தான் வருவாருன்னு ஆண்டவர் ஒருத்தர் சொன்னாருன்னு. சோ நான் அதை எப்படி எடுத்துக்கிட்டேன், ஓகே இது வந்து God is saying if we don't take a king and a prophet can work like that. எப்படின்னா a prophet just sees and tells you something, the king then starts to decree against it. That's how it works. But
not everybody are prophets, but everybody are kings. Though your sons and daughters shall all prophesy வந்தாலும் அப்படி அது வந்து என்ன சொல்லுதுன்னா, தீர்க்கதரிசன எபிலிட்டி எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல வருது. எல்லாருமே தீர்க்கதரிசி அந்த காலிங்ல இருப்பாங்கன்னு சொல்ல வரல. ஆனா எல்லாருமே கிங்ன்ற காலிங்ல இருக்காங்க. ஓகே, சோ தட் இஸ் த திங். ரைட், ஓகே, நான் இந்த ஃபர்ஸ்ட் கான்டெக்ஸ்ட முடிச்சுக்கிறேன். நான் ஹீப்ரூஸோட கான்டெக்ஸ்ட் தான் சொல்லிட்டு இருக்கேன். அதுவே இன்னும் முடிக்கல, நான் திரும்ப அதுக்கு போயிடுறேன். சோ ஹீப்ரூஸ் கான்டெக்ஸ்ட் இப்ப போறோம். சோ இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, கிங்ஷிப் ஃபெயில் ஆகும்போது ப்ராஃபட்டிக் ரைஸ் ஆகுது. ஓகே, பாருங்க, கிங்டமோட ஃபெயிலியர் அப்போ மேஜர் ப்ராஃபிட் ஒருத்தர் எழும்புறாரு, எலியா. சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே சாலமோனோட கிங்டம் ஃபெயில் ஆனோடனே அகியான ஒரு ப்ராஃபிட் வராரு. அதுக்கப்புறம் இன்னும் அன்னேம்டு ப்ராஃபிட்ஸ் 2-3 பேர் வராங்க. அதுக்கப்புறம் வந்து எலியா பாக்குறோம். சோ எலியா வந்த டைம்ல இருந்து, ஈவன் அதுக்கு முன்னாடி இந்த யெரொபெயாம் டைம்ல இருந்து என்ன ஆயிருதுன்னா, ப்ராஃபிட்ஸ் பிகின் டு சாமுவேல் பண்ண வேலையை திரும்ப பண்ண ஆரம்பிச்சாங்க. சாமுவேல் தான் கிங் டிட்டர்மைன் பண்ணாரு. அதே ரோலை திரும்ப பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, சோ ஈவன் ப்ராஃபிட்டிங்னு சொன்னாலுமே அவங்க கூட வெறும்னா பாக்குறதோட கூட நிறுத்தல. ஒரு சில பேர் they went beyond that and operated in the kingly mantle. எலைஷாலாம் definitely they operated like kings. அவங்க டிகிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது நடக்கணும், அது நடக்கணும், நீ போ, இங்க போ, வா அப்படின்னு சொல்லி அவன் சொன்னபடி எல்லாம் நடக்குது. ராஜா ஒருத்தன் போறான், அவன் சொன்னா ராஜா போறான், அவன் சொன்னா ராஜா வர்றான், இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. ஆனா இதோட சேர்ந்து ப்ராஃபிட்டிக் பீப்புள் வந்து, இது ஒரு டைப் ஆஃப் ப்ராஃபிட்ஸ். சோ இன்னொரு டைப் ஆஃப் ப்ராஃபிட்ஸ் வராங்க. அவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இப்ப இஸ்ரேல் வந்து டிக்ளைன்ல இருக்கு. ஓகே, டேவிட் அண்ட் சாலமனுக்கு அப்புறம் கான்ஸ்டன்ட் டிக்ளைன்ல போயிட்டே இருக்கு. அது டிக்ளைன் ஆக 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 அவங்க வந்து the restoration of the kingdom பத்தி திரும்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. தீர்க்கதரிசனங்கள் உரைக்க ஆரம்பிக்கிறாங்க. சரியா? சோ அது எப்படி தோங்கும் அப்படின்றாங்கன்னா, ஜனங்கள் முதல்ல கூட்டி சேர்க்கப்படுவார்கள். எங்க இருந்து? தூர தேசங்களாகி பாபிலோன், அசீரியா, அங்கெல்லாம் திரும்ப கூட்டி சேர்க்கப்படுவார்கள். கூட்டி சேர்க்கப்பட்ட பின்பு ராஜரிகம் திரும்ப வரும், ராஜ்யம் வரும் அப்படின்றத பேசுறாங்க. இதை வந்து தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் தீர்க்கதரிசனங்கள் உரைக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி நடக்கும், ராஜ்யத்தை தேவன் ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? சோ இதுதான் தீர்க்கதரிசிகளுடைய மெயின் த்ரஸ்டே, இஸ்ரேல்ஸ் ரெஸ்டோரேஷன் அண்ட் த ரிட்டர்ன் ஆஃப் த கிங். சோ இததான் வந்து கிங் அண்ட் த கிங்டம், இததான் ஓல்ட் டெஸ்டமென்ட் ப்ராஃபிட்ஸ் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. ஓகேயா? சோ இஸ்ரேல் தேசம் வந்துருச்சு, திரும்ப வந்துட்டாங்க இஸ்ரேலு. நான் இப்ப இருந்த இஸ்ரேல் சொல்லல, அப்ப சொல்றேன். திரும்ப வந்துட்டாங்க. 70 வருஷம் கேப்டிவிட்டிக்கு அப்புறம் எருசலேம் வந்து மறுபடியும் கட்டப்படுகிறது, தேவாலயம் கட்டப்படுகிறது. சோ இப்ப இதெல்லாம் கட்டப்பட ஆரம்பிச்சோன்னே, இன்னும் எது கட்டப்படலன்னா, அரண்மனை மட்டும் கட்டப்படவில்லை. எருசலேம்லயே அரண்மனை இல்லை. தேவாலயம் வந்துருச்சு, ஆனா அரண்மனை இன்னும் இல்லை. சோ அப்ப தேவாலயம் வந்து 400 வருஷம் கிட்ட ஆக ஆரம்பிக்குது. அந்த டைம்ல இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, அப்போ வந்து ராஜ்யம் திரும்ப வரணும். ஏன்னா தீர்க்கதரிசிகள் சொன்னதெல்லாம் இப்ப நிறைவேறி இருக்கு, ரிட்டர்ன் ஆயாச்சு. எக்ஸைல்ஸ் வில் ரிட்டர்ன் சொன்னாங்க, ரிட்டர்ன் ஆயாச்சு. What is still missing is the glorious empire. The days of David and Solomon are missing. அதுதான் எதிர்பார்க்கறாங்க. திரும்ப அது வந்துரும், திரும்ப அது வந்துரும், திரும்ப அது வந்துரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தானியேல் வேற அதை பத்தி சொல்லியிருக்காரு, மற்ற நிறைய மைனர் ப்ராஃபிட்ஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. அதனாலதான் மேசியாவுக்கு எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருந்தது அந்த நாட்கள்ல. அநேகர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ராஜா திரும்ப வந்துருவாரு, ராஜா தாவீதின் குமாரன் வந்துருவாரு, நான் கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணாரு, இதெல்லாம் நடத்தினவரு அதை செய்ய மாட்டாரா அப்படின்னு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ இப்படி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு மத்தியில தான் இயேசு வந்து பிறக்கிறார். பிறந்து அவருடைய பிறப்பு அறிவிக்கப்படுகிறது. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறார் எங்கேன்னு சொல்லிதான் வெளியே வந்தவன் கூட வர்றான். அப்ப உள்ள இருந்தவங்க எவ்வளவு பேர் வந்து தேடிட்டு இருந்திருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. யோவான் சான் அறிவிக்கிறான், he is very near, the king is very near, king is very near நான் அனௌன்ஸ் சொல்லிட்டே இருக்கேன். மனம் திரும்புங்கள், அதான் பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுனா, நம்ம இன்னைக்கு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்க மாதிரி இயேசு திரும்ப வர போறாரு, நம்ம எல்லாம் பரலோகத்துக்கு போறோம், அந்த அர்த்தத்துல எவனும் பிரசங்கம் பண்ணல. அவங்க பண்ணது தாவீதின் ராஜ்யம் வருதுன்னு சொல்லி. பரலோக ராஜ்யம் ஏன் சொல்ல வேண்டியதாயிருச்சுன்னா, தாவீதின் ராஜ்யம் சொன்னா சீசர் செருப்பு கழட்டி அடிப்பான், அதனால சொல்ல முடியாது. அதனால பப்ளிக்கா அதை சொல்லல, பப்ளிக்கா வேற மாதிரி ராஜ்யம் சொன்னாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும், டாக் விசில் மாதிரி இந்த அர்த்தத்துல சொன்னா என்ன அர்த்தம் எல்லாருக்கும் நல்லா புரியும். சோ அதனால வந்து ராஜ்யம் சொல்லிட்டு இருந்த போது கிங்கோட ரிட்டர்ன் தான் எல்லாம் எதிர்பார்க்கறாங்க. ஓகே, சோ அப்ப ஜீசஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ற போது அவன் சொல்லிட்டான், இவர் தான், நான் சொன்னேன்ல அவர் இவர் தான் அப்படின்னு யோவான் சொன்னவன் சொல்லிட்டான். இப்ப இயேசு கிறிஸ்துவும் அதே பிரசங்கத்தை துவக்குகிறார், ராஜ்யம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் கரெக்டா சொல்லணும்னா, அடுத்து எங்க ஆட்சின்னு சொல்றேன், என் ஆட்சி வருது, என் ஆட்சி வருது. சோ ராஜ்யத்தை இயேசு துவக்குகிறார், அதை பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஓகே, அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த ராஜ்யத்துக்குள்ளதான் இந்த பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேற போகிறது. ஓகேயா? சோ யூதர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, என்ன ஒரே ஒரு வித்தியாசம்னா, யூதர்கள் வந்து மாம்சத்தின்படி அந்த பாசேஜஸ படிச்சாங்க. அதாவது இன்னைக்கு ஒரு பெரிய குரூப்
பைபிளை படிச்சுட்டு இஸ்ரேல்ல இப்ப ஈரான் ஏதோ குண்டு போட்டுச்சா, தாக்குதல் நடத்திச்சா, பாத்தீங்களா நாங்க சொன்ன மாதிரியே நடக்குது, கர்த்தர் ஏற்கனவே பைபிள்ல சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி ஈரானை தாக்குது இஸ்ரேல், சாரி இஸ்ரேல் ஈரானை தாக்கிருக்கு போல, ஏதோ ஒண்ணு 2 பேரும் தாக்கிட்டு இருக்காங்க, முடிவு காலம் வந்துருச்சு பிரதர், பைபிள்ல போட்டிருக்கு பிரதர். இதே தப்பதான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில இருக்க நிறைய யூதர்கள் செஞ்சாங்க. மாம்சத்தின்படி தீர்க்க தரிசனங்களை படிச்சு பார்க்கும்போது அவங்க எதிர்பார்த்தது என்னன்னா, ஓகே அப்ப பிசிக்கலா இங்க திரும்ப எருசலேம்ல ஒரு ராஜ்யத்தை அமைச்சு தாவீது எப்படி ராஜா ஆண்டாரோ அதே மாதிரி மறுபடியும் இருக்கும் சொல்லி அவங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, ஆவியின்படி வேதத்தை பழைய ஏற்பாடு பவுல் இஸ் சூப்பர் எக்ஸாம்பிள். மாம்சத்தின்படி படித்த போது ஜீசஸ் லுக் லைக் அ blasphemy to him. அதே பவுல் ஆவியின்படி படிக்கும் போது தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எடுத்து படிக்கும் போது மோசையும் தீர்க்க தரிசனங்களும் ஆகமங்களில் எழுதியிருக்கிறது இவரைத்தான் என்று அறிந்து கொண்டான். ஆவியில பழைய ஏற்பாடை படிக்கும் போது ஜீசஸ் ரியல் டீலாகவும் டேவிட் ஷாடோவாகவும் தெரிந்தான் பவுலுக்கு. முன்னாடி ரிவர்ஸ்ல இருந்துச்சு, ரிவர்ஸ் இல்ல, ஜீசஸ் பிக்சர்ல இல்ல, டேவிட் மட்டும் தான், பிசிக்கல் டேவிட் த்ரோன் மட்டும் தான் பெருசா தெரிஞ்சுட்டு இருந்தது. அதே மாதிரி ஆவியில படிக்கும் போது, நல்லா முக்கியமான பாயிண்ட் சொல்றேன், ஆவியில படிக்கும் போதுதான் மெய்யான இஸ்ரேல் நாம் தான் என்பது தெரிய ஆரம்பிக்கும். மாம்சத்துல படிச்சோம்னா அவன் பேஸ்புக்ல போடுறது, யூடியூப்ல போடுறது இதெல்லாம் கேட்டுக்கிட்டு, இந்த இவர் சொன்னாரு, அமெரிக்கால அவர் சொன்னார், இவர் சொன்னார், இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இந்த இஸ்ரேல் தான் மெயின், நம்ம டம்மி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, புரியாது. இதுல என்ன பிரதர் தப்பு இருக்கு, அவங்களும் ஒண்ணுதான் நம்மளும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு ஒன்னா அப்படியே போலாம்ல, ஒன்னா அப்படியே போனீங்கன்னா அப்படியே ஒன்னா போய் அப்படியே அவங்களுக்கு நடக்கிற தான் நடக்கும். இன்னைக்கு இஸ்ரேல் பாதுகாப்பாவா இருக்கு? பாதுகாப்பா இருக்கா? அப்படி உங்களுக்கு நடந்தா ஓகேயா? அப்படிப்பட்ட ராஜ்யத்தை தான் மேசியா கொடுப்பாரா? அதுக்குதான் வந்து இறந்து போனாரா? இஸ்ரேல் வந்து ஆபத்துல இருக்கு. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா தப்பிப்பாங்க, இல்லைன்னா பிரச்சனை. புறஜாதிகளுக்கும் அதானே, அவர்கிட்ட வரலன்னா ஆபத்து தானே, அவங்களும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்கலன்னா புரியலன்னா ரோமர் 9, 10, 11 திரும்ப திரும்ப ஒரு 25 தடவை படிங்க, ஆண்டவரே எனக்கு காட்டுங்கன்னு சொல்லி. We have to understand that we are the true Israel. We have to understand that we are the inheritors of all the promises. And if at all you want to really help Israel, you better inherit the promise. You better walk in authority and power and dominion. You learn to do that. That's the only way you can help Israel today. No other way you can help. Okay, right. So இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க, எல்லாரும் வந்து இப்படி மாம்சத்தின்படி படிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆவியின்படி தேடினவர்கள் எல்லாருமே இயேசுவை கண்டுபிடிச்சிட்டாங்க. இயேசு கிறிஸ்து. அதனாலதான் இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய டிலமா இருக்கு, ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்றதுனாலதான் மாம்சத்துல வார்த்தை ஆகியவர் மாம்சமா இறங்கி வந்து சிலுவைக்கு போறதுக்கே வந்திருந்தாலும் 3.5 வருஷம் அவங்க மத்தியில ஒளிர்ந்தார். அதுவும் இன்னைக்கு நேத்து நடக்கிறது இல்ல, பலத்த கிரியைகள். ஒண்ணு சொல்லவா, இயேசு கிறிஸ்து காலத்துல இருந்த யூதர்கள், குறிப்பா அந்த நாசரேத் ஊர் யூதர்களோட கம்பேர் பண்ணா நீங்களாம் எவ்வளவு பெட்டர். ஏன்னா நீங்க அந்த அளவு அற்புதம்லாம் பார்க்கல, ஆனாலும் விசுவாசிக்கிறீங்க, ஆனாலும் நம்புறீங்க, கர்த்தர் நிச்சயம் செய்வாரு நம்புறீங்க. அவங்க வேஸ்ட், ஒன்னத்துக்கு லாய்க்கல. ஏன்னா கண் கூட அற்புதத்தை பார்த்தாங்க. அவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்துட்டு கேள்வி கேட்கிறாங்க, இவரு அந்த பக்கத்து வீட்டு இருந்தாரு அவர் தானே, அந்த யோசேப்பு பையன் அவர் தானே இவருன்னு கேட்டுட்டு இருக்காங்களே தவிர, டேய் அங்க பாத்தியா சூம்பின கையோட ஒருத்தன் வந்தான், அவன் கை நீண்டு இருக்கு, இதெல்லாம் பார்த்து உனக்கு பார்த்துட்டு ஒருத்தன் கேட்கிறான், ஜெபாலய தலைன்னு சொல்றேன், நீங்க ஏன் இன்னைக்கு வந்து வேலை பாக்குறீங்க, ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை சாபத்திரி நீங்க எதுக்கு வேலை பாக்குறீங்க, மற்ற நாள் வேலை பார்த்துக்கலாமேன்னு சொல்றான். இவ்வளவுதான் அவங்களுக்கு, ஒன்னும் இறங்கல உள்ள. ஏன்னா மாம்சத்தின்படி அவங்க ஒரு வியூ எடுத்து வச்சுக்கிட்டு அதே போதுன்னு உட்காந்துருக்காங்க. ஆவியின்படி யோசிக்க எண்ணமும் இல்லை, மனதும் இல்லை, சிந்தனையும் இல்லை. ஓகேயா? சோ இதுதான் பிரச்சனை. சோ இப்படி இருக்காங்க. இப்படி இருக்கும்போது இப்ப என்ன ஆபத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த மாபெரிய வாக்குத்தத்தங்கள், பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அநேக வாக்குத்தத்தங்கள் எல்லாமே வீணா போகுது, பயன் இல்லாம போகுது. ஓகேயா? அது மட்டும் இல்ல, முக்கியமான நம்ம படிச்ச பேசேஜ் அதுதான். படிச்ச பேசேஜ்ல ஒரு முக்கியமான மேட்டர் பவுல் கன்வே பண்ணியிருக்காரு. என்ன கன்வே பண்ணியிருக்காருன்னா, அவன்கிட்ட கேட்கிறாரு, ஐயா உன் ஆசரி கூடாலாம் நல்லா இருக்கு, மகிமையா இருக்கு, கேருபீன் இருக்கு, எல்லாமே இருக்கு, ஆனா உள்ள போக முடியுமா? மகா பரிசுத்தலத்துக்குள்ள போக முடியுமா? நீ போகவே முடியாது. அப்ப அங்க ஏதோ ஒரு இம்பர்ஃபெக்ஷன் இருக்கு உனக்கு தெரிய வேணாம், அந்த டிசைன்ல ஏதோ ஃபால்ட் இருக்குன்னு தெரிய வேணாம். என்னது தேவன் பண்ண டிசைன்ல ஃபால்ட்டா? ஆமா, தேவன் தான் ஃபால்ட்டி டிசைனே பண்ணாரு. ஏன்னா நம்ம நிலவரம் அவ்வளவுதான் காட்டுறதுக்காக அந்த டிசைன் பண்ணாரு. The holy place, most holy place was merely reflecting the depravity of man. He was, see, most holy place குள்ள என்ன இருந்துச்சுங்க, அது என்ன இடம் அது? அன்மியூட் பண்ணி விடுங்க சொல்லட்டும். மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்குள்ள என்ன இருந்துச்சு? அதான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏன் உங்க போன்னு கேட்டேன்.
மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்குள்ள என்ன இருந்துச்சு? எதுக்கு அங்க போகணும்? presence of God. அதாவது பிரகாரத்துல வந்து வெளியே எல்லாம் வெளி பிரகாரத்தை ஜனங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்க யாராலும் போலாம். அடுத்து மகாபரிசுத்தலம். மகாபரிசுத்தலத்துக்குள்ள இது அந்த அந்த பலிபீடத்தை பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம். ஹோலி பிளேஸ் நாட் மோஸ்ட் பிளேஸ், பரிசுத்த ஸ்தலம். அங்க வந்து அந்த சமூக தப்பம் இருந்தது, இதெல்லாம் இருந்தது, பாத்திரங்கள் இருந்தது, பனிமூட்டுகள் இருந்தது, வெசல்ஸ் இருந்தது, லேம்ப் ஸ்டாண்ட் இருந்தது, அதெல்லாம் இருந்தது. அங்க எல்லாரும் வந்து அந்த வர்ஷிப்புக்கான காரியங்களை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஓகே. அங்க வந்து ஆசாரியர்கள் மட்டும் போக முடியும், அதாவது லேவியர் மட்டும் போக முடியும். மகாபரிசுத்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் மட்டும் தான் போக முடியும், வருஷத்துக்கு ஒருக்க தான் போக முடியும். சரியா? இப்ப பவுல் கேக்குறாரு, இதெல்லாம் நல்லா இருக்குப்பா, நான் உள்ள யாரும் போகலையே, உள்ள போக முடியலையே. மோசையே மிகவும் பயந்து நடுங்குகிறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. மோசே தான் தலைவரே, கட்சி தலைவரே மோசே தான். அவராலே உள்ள போக முடியும். மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக பயங்கரமா இருந்தது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், மகாபரிசுத்தலத்துக்குள்ள ஏன் போகணும்? அது என்னத்தை சிம்பாலிஃபை பண்ணுது? நம்ம we are righteous இருந்தா blood forgiveness of sin இருந்தாதான் போக முடியும். அந்த righteous ஒரு தைரியம் இருந்தாதான் நம்மளால உள்ள போக முடியும். அங்க போனாதான் எல்லாமே பெற்றுக்கொள்ள முடியும். கவர்னன்ட் இருக்கு, எல்லாமே அவர்கிட்ட இருந்து பிளெஸிங்ஸ் எது இருந்தாலும் அங்க இருந்தா வாங்க முடியும். பட் அதுக்குள்ளார போறதுக்கு நம்மளுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் ஜீசஸோட பிளட்னாலதான் வருது. அதுதான் ஹீப்ரூஸ்ல ஓகே. நான் என்ன சொல்றாரு. கேக்குறேன், எதுக்காக உள்ள போகணும்ன்றதான் கேக்குறேன். அதுதான் கேக்குறேன், எதுக்காக உள்ள போகணும்? அதான் அந்த பிளெஸிங்க வாங்குறதுக்கு அவர்கிட்ட இருந்து அந்த பண்றது, காடோட டைரக்டா கம்யூனிகேட் பண்ணி நம்ம அவரு நம்மளுக்கு உண்டான அந்த இத ஆளுகை செய்யறதுக்கு. அப்புறம் ஆடம் மாதிரி ஒரு ஃபெலோஷிப் ஓட இருந்து அதான் அது பிரைமரி ஒரு ரீசன் இருக்கு. இதுதாங்க ரீசன் கான்டெக்சுவலி. ஓகே, அனிதா சிஸ்டர் சொன்னது ஓரளவுக்கு க்ளோஸ். ஷீ இஸ் ஆல்வேஸ் ரைட். ஷீ டோல்ட் டு ஹேவ் டொமினியன் இது அத்தாரிட்டி. ஓகே, இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா பைபிளே இது இருக்கு. சிங்காசனத்துல உட்கார்றதுக்கு, சிங்காசனத்துல உட்கார வச்சாரு அங்க போய் நம்மளையும் ஆளுகைக்கு. இல்ல அதாவது மகா பரிசுத்தலத்துக்குள்ள ஒருத்தன் நுழைஞ்சான் பழைய ஏற்பாட்டுல. லெப்ரசி வந்துருச்சு அவனுக்கு. இன்னொரு தடவை ஒரு இடத்துல ஊசா அப்படின்றவன் பெட்டியை வந்து தொட்டான். என்னாச்சு? அவனை வந்து கர்த்தர் அடிச்சிட்டாரு. இன்னொரு இடத்துல பெட்சிமேஸ்ன்ற ஊர்ல பீப்புள் வந்து பெட்டிக்குள்ள பாத்துட்டாங்க. ஆமா, பெட்டிக்குள்ள பார்த்தாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இதாச்சு, அந்த எம்ராய்ட்ஸ் வந்தது. they got all எம்ராய்ட்ஸ் தான் வரல, செத்து போயிட்டாங்க. So most holy place அப்படின்றது it is a place of judgment. மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது நியாய தீர்ப்புகளின் இடம். It is the place of judgment. Okay, so மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பவுல் அதை தான் டீஸ் பண்றாரு அவனை. டேய், நீ எல்லாம் சொல்ற, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நாங்க அதை வச்சிருக்கோம் இது வச்சிருக்கோம் எல்லாம் ஒத்துக்கிறேன், ஏன் உள்ள போக முடியல? போறேன் செத்துட்டு இருக்கான்ல. ஏன்னா இட்ஸ் பிளேஸ் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்குள்ள போனாதான் த்ரோன் இருக்கு, அந்த த்ரோன்ல உட்காந்து நீ டிகிரி பண்ணா நடக்கும். சி, ஏஞ்சல் உள்ள வந்து, அது எவ்வளவு பெரிய பிளேஸ்னா, அது ஏஞ்சல் உள்ள வந்து ஏஞ்சல் ஆபரேட்ஸ் இன் அத்தாரிட்டி அந்த பிளேஸ்ல. சகரியா வந்து அவிசுவாசமா பேசணும்னு இமிடியேட்டா சொல்லிட்டான். சத்தம் ஹோகையா, வாய மூடிட்டேன்டான். The angel rebuked. See, நிறைய பேர் கேட்பாங்க, மேரி ஒண்ணு எஸ்கேப் ஆயிடுச்சு, ஏன் மாட்டானா? மேரி வீட்டுல இருந்துச்சுங்க. இருந்தாலும் எங்க இருந்தாரு? மேரி உள்ள இருந்தா மேரி வாயும் பூட்டு போட்டிருப்பான். வாய்க்கு போடும் பூட்டு அப்படின்னு போட்டிருப்பான். போ அப்படின்னு. It's a place of judgment. Okay, see, in a way ஒரு மாம்சத்தின்படி படிக்கிறவனுக்கு பவுல் எழுதுறது blasphemy. ஏன்னா மகா பரிசுத்தலத்துக்குள்ள யாரும் போக முடியாது. ஆனா பவுல் அதவே திருப்பி கொஸ்டின் கேட்கிறாரு, ஏன் போக முடியாது? யோசித்து பாத்தியா? ஏன்னா உன் சிஸ்டமே சரியில்லைன்றாரு. ஏன்னா மெய்யான ஆட்டுக்குட்டி இவர் வரல இன்னும். மெய்யான பிரதான ஆசாரியன், மெல்கிசதேக்கின் முறைமையின்படி இருக்கிற நித்திய ஆசாரியன், ராஜரீக ஆசாரியன் இயேசு இன்னும் வரலப்பா. அதனாலதான் உள்ள யாரும் போக முடியல. ஓகேயா? சோ இப்ப இயேசு கிறிஸ்து இப்ப என்னைய உங்களே ரட்சித்திருக்காருன்னா எதுக்கு ரட்சித்திருக்கிறாரு?
எதுக்கு ரட்சித்திருக்காரு? அங்க போறதுக்கு. அங்க ஏன்னா போய் உட்கார்ந்து கேட்டு நிறைய பேரு ரொம்ப நியாய எனக்கு தீர்ப்பு செய்ய. ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு பிரதர் ஒரே பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் இது பேசிட்டு இருக்கேன். இது புரிஞ்சா நீங்க எனக்கு காலே பண்ண மாட்டீங்க. ஓகே. உங்களை யாரும் நான் தப்பா சொல்லல. இப்ப நான் சொல்ற இன்டென்ட்ட புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு என்னமோ ஒண்ணு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்காம எங்கிட்டோ இததான் சொல்றேன் பாருங்க. சில நேரம் சில மெசேஜ் எல்லாம் கேட்க கூடாது. புரியுதா? ம். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யோசிச்சு பாருங்களேன். அதுக்கு பதிலா பைபிள படிங்கன்றேன். பைபிள உட்கார்ந்து படிங்க. நிறைய புரியும். See, God has called you to sit in a place of a judge, to pass decrees and pass condemnation on nations. அப்படிப்பட்ட இடத்துல ம். உங்களை வச்சா நீங்க போயிட்டு ஆண்டவரே ஐயா மனம் இறங்குமே எனக்கு ஒரு சோறு இல்லையேன்னு உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? சுவிசேஷமே புரியவில்லை. இன்னைக்கு நான் ஒரு பாஸ்டர், நீங்க லோக்கல் ம். பாஸ்டர் ஃப்ரெண்டு வந்திருந்தாரு, பேசிட்டு இப்ப நான் எல்லார்ட்ட பேசும்போது அவர் என்கிட்ட இப்படி சொன்னாரு, பிரதர் நீங்க சொல்றபடி சபையில 100ல ஒரு ஆள் தான் பிரதர் அப்படி இருக்கான் அப்படின்னு. அது ஆமா அதான் பிரச்சனை. 99 பேர் எப்படி இருக்காங்கன்னா வர்றாங்க பிரதர் ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட தான் வந்து ஐயா ஜெபம் பண்ணுங்க. நானும் ஜெபம் பண்றேன் சரியாகுது, அதோட போயிருவாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னு கூட உங்களுக்கு மண்டையில ஏற மாட்டேங்குது. ஒருத்தர் 2 பேர் தான் இந்த மாதிரிலாம் வந்து கேட்கறாங்க. ஓகே நானு இன்னும் க்ரோ ஆகணும் அப்படின்லாம் விரும்புறாங்க அப்படின்னு. ஓகே. சோ நான் சொன்னேன் வேற வழி இல்லைங்க. ஒருத்தர் 2 பேரை வச்சுதான் கர்த்தர் செய்வாரு. அவங்கள வச்சுதான் அடுத்து ஏன்னா see church is stuck in somewhere some wrong place. ஓகே. அது என்ன பிளேஸ் அப்படின்னா எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஐ எம் இன் டிப்ரெஷன், சப்ரஷன், அப்ரஷன். நான் என்ன பண்றது தெரியல. எனக்கு யாரோ வரம் பெற்றவங்க ஜோமனா போதும். முடியல, தலைவலிக்குது நான் பிரச்சனை அப்படியே அமுக்கிருச்சேனே. நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்ற லெவல்ல தான் சபை இருக்கு. ஓகே. ஆனா இப்ப என்னன்னா இந்த கதை தான். கையில துப்பாக்கி இருக்கு. நான் முதல்ல சொன்னேன்ல. சுட தெரியல. நாளடைவுல என்ன ஆயிருந்தா துப்பாக்கியே இல்லை அப்படின்ற பிசாசு ஏர்லி செஞ்சுரி சபையை கெடுக்கிறதுக்கு ஆஃப்டர் கேத்தலிக் அந்த சர்ச் உடைய அந்த கேத்தலிக் சர்ச் இல்ல சர்ச் வந்து ரோம்ல கிறிஸ்டியானிட்டியை வந்து பரவன பிறகு அப்படியே அது அந்த ரிலிஜியஸ் கண்ட்ரோல் எல்லாம் வரும்போது பிசாசு பைபிள் தாங்க தூக்கி ஒழிச்சு வச்சேன். இன்னைக்கு பைபிள் இருக்கு, எல்லார்ட்டையும் இருக்கு. ஒரு பைபிளுக்கு 20 பைபிள் இருக்கு வீட்டுல. ஆனா அது என்ன சொல்லுது, அதனுடைய ஆழம் என்ன அப்படின்றது நமக்குள்ள போக மாட்டேங்குது, மிஸ் ஆயிருது. பிரச்சனைகள் சூழ்நிலை வந்து எல்லாம் மறந்து போயிருது. மறந்து போய் திரும்ப அந்த தமிழ்ல சொல்லுவாங்க பழைய குருடி கதவை திரடின்னு, அந்த மாதிரி பழைய கதைக்கு போயிருது. போயிட்டு ஐயா ஜெபம் பண்ணுங்க ஐயான்ற அளவு வந்து நின்றது. யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா? நமக்கு எவ்வளவு நல்லா இருக்கும் ஜெபம் பண்ணீங்கன்னா. இப்படி எல்லாம் நீங்க ஃபீல் பண்றீங்க, உண்மையா இருக்கலாம். நான் அதை குறைச்ச மதிப்பீடுலாம் இல்லைன்னு சொல்லல. நான் என்ன சொல்றேன்னா மேன்மையான வழியை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஓகே சரி, நம்ம முடிச்சிடறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்படி நான் சொன்னா உங்களுக்கு சரியா புரியாது. சோ மகா பரிசு ஸ்தலம் எப்படிப்பட்ட இடம்னா, அங்கே உள்ளே பிரவேசித்து we can pass decree over things that are passing decree against us. நியாயத்தில் குற்றப்படுத்தும் எந்த நாவையும் நீ என்ன பண்ணுவ? குற்றப்படுத்துவாய். Thou shall condemn every tongue that rises against you in judgment. Amen. A deceit is a condemnation against you. A debt, கடன், அது என்னது? It's a condemnation against you. ஓகே. உங்க பிள்ளைங்க சரியில்லைன்றீங்க, என் பிள்ளைங்க ஒரே பிரச்சனையா இருக்கு, குடும்பத்தை வர பிரச்சனை. It's a condemnation. அது ஏதோ ஒண்ணு உங்க மேல ஒரு நியாய தீர்ப்பை செலுத்தி உங்களை அமுக்கி கீழே தள்ளணும்னு பாக்குது. ஆனா இதெல்லாம் முன்பாக அறிந்த தேவன். நீங்கள் நானும் பிறப்பதற்கு முன்பாகவே, நம்ம பிறந்த பிறகு நம்ம ப்ராப்ளம் பிறந்திருக்கோம் கரெக்டா? அதுக்கெல்லாம் முன்னாடியே கர்த்தர் உலக தோற்றத்துக்கு முன்னே திட்டம் பண்ணி எப்படிப்பட்ட செய்யணும்னு சொல்லி பிளான் பண்ணி அவர் மகா பரிசு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி, அந்த மகா பரிசு ஸ்தலம் என்ன பண்ண சொன்னா அது ஒரு நியாய தீர்ப்பின் இடம். அங்க இருந்து நியாய தீர்ப்புகள் வெளிப்படுகிற இடம். ஓகே. இதுதான் வெளிப்படுத்தல போட்டிருக்கு. தேவாலயத்தை வந்து மின்னல்களும் புகையும் உண்டானது, ஒருவனும் உள்ள போக முடியல. வாதை முடிக்கிற வரைக்கும் ஒருத்தன் உள்ள போக முடியல. தேவாலயத்தில் என்ன நடக்குது? பூமியின் மேல் வாதைகள் புறப்பட்டு வந்தது, நியாய தீர்ப்புகள் புறப்பட்டு வந்தது. அப்படிப்பட்ட இடத்துல நாம் உட்கார்ந்துட்டு இதை பத்தி ஐடியாவே இல்லாம ஐயோ நம்ம என்ன பண்ண போறோம். அதனாலதான் பாருங்க பிசாசு வந்து இந்த லிபரேட்டிங் டாக்டரின்ஸ்க்கு எல்லாம் இடம் கொடுக்கறதே கிடையாது. அதை குழப்பி விட்டுருவான். கிரேஸ் வந்துச்சு, நல்ல டாக்டரின். அதுவே எல்லாருக்கும் என்ன லெவல்ல புரிஞ்சிருக்குன்னா, கிரேஸ் தான் எனக்கு பாவம் மன்னிச்சிட்டார் சார். ஆமா சார் மன்னிச்சிட்டார். இது எடுங்க, இப்ப ஈப்ரூஸ் படிச்சோம்ல அதுவே எடுங்களேன்.
எபிரேயர் 10ல இங்க பாருங்க, அது தெளிவா சொல்றாரு. 17 வசனம் படிச்சு பாருங்க. அவருடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினைப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் மன்னிக்கப்பட்டிருந்தாலும் பாவத்திற்கும் பலி செலுத்தப்பட வேண்டியது இல்லையே. சோ பலி எல்லாம் முடிச்சாச்சுன்னு சொல்லிட்டாரு. முடிச்சிட்டு அடுத்து போகுதுல ஆகையால், அதுக்கு இன்னும் போல யாரும் திரும்ப திரும்ப இங்கேயே சுத்திட்டு பாவத்தை மன்னிச்சா அல்லேலூயா, பாவத்தை மன்னிச்சா அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு தெரியும், நான் தான் சொன்னேன் பாவத்தை மன்னிச்சு. திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லாத. அடுத்ததுக்கு போ. அடுத்து என்ன போட்டிருக்கு? ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால். பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசிக்கிறதுக்கு எதை உண்டு பண்ணி வச்சிருக்காரு? அதுதான் பாயிண்ட் தான். பாவம் மன்னிப்புன்றது ஒரு சப் இது. ஏன்னா நமக்கு அது பெரிய பிரச்சனை. நம்ம பாவம் செஞ்சுட்டோம் சொல்லி, ஏன்னா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய. பாவம் செஞ்சுட்டியா அவ்வளவுதான், கர்த்தர் கையை ஒடிப்பார், காலை ஒடிப்பார் சொல்லி கொடுத்துருக்காங்க நிறைய. ஜாக்கிரதையாரு, மனம் திரும்பு, அப்படின்னு டெரர் மாதிரி டெரர் மியூசிக் போட்டு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் நம்ம, எனக்கு தெரிஞ்சு இந்த அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினையாது இருப்பேன்னு சொன்னதெல்லாம் வந்து 1st செஞ்சுரி சபைக்கு எழுதினாரெல்லாம் நான் நினைக்கல. நமக்கு தான் எழுதியிருக்காரு. ஏன்னா அங்க இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் இல்ல. பாவம் பாவம் பாவம்னு பாவத்தை பத்தியே யூதர்கள் எல்லாம் அப்படி யாரும் பிரசங்கம் பண்ணலங்க. அவ்வளவுதான் பாவத்தை பத்தி. நமக்கு தான் எக்கச்சக்க பிரசங்கம் ஓடி இருக்கு. குறிப்பா லாஸ்ட் ஒரு 400-500 இயர்ஸ் பாத்தீங்கன்னா full about sin, forgiveness of sin, morality. எப்பா பக்கமா புக் எழுதிட்டாங்க, பக்கமா பேசிட்டாங்க. சரியா? நம்மள மாதிரி குரூப்புக்கு தான் இதெல்லாம் ரொம்ப தேவை. சோ இப்ப வந்து அது சப்ஜெக்ட் தாண்டி போயிட்டு இருக்கு. பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டார் அப்படின்னு ஒரே லைன்ல முடிச்சுட்டு, அடுத்து ஆகையால் சகோதரரை நாம் பரிசுத்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் 19 வசனம் புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், அந்த மார்க்கத்தின் மேலே பிரவேசிப்பதற்கு நமக்கு அவருடைய ரத்தத்தினால நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒரு இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும், சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும், உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவும். ஓகேயா? சோ இப்ப மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ள போறதுக்கு இயேசு எல்லாத்தையும் ஆயந்தம் பண்ணி வச்சிருக்கிறார். சோ இந்த எபிரேயர் புக் என்ன எழுதுறாருன்னா, யூதர்களை பார்த்து, சார் நீங்க தாவீதின் கிங்டம் மேசியாவின் ராஜ்யம் அப்படிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களே, அது வேற ஒண்ணும் இல்ல. அந்த மகா பரிசு ஸ்தலத்துக்குள்ளேயே போறதுக்கான ஆக்சஸ். அந்த கிங்டம்ல பழைய தாவீதின் கிங்டம்ல ஒரே ஒரு தாவீது ராஜாவா இருந்தாரு. இந்த ஆவிக்குரிய தாவீது ஆகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே கிறிஸ்துவ மட்டும் தனி சேர்ல உட்காரலப்பா, ஒவ்வொருத்தனும் உட்காரக்கூடிய சேரு. இதுதான் இந்த புது ராஜ்யம். இந்த ராஜ்யமே மாறிடுச்சுன்றத பவுல் எழுதுறாரு. எபிரேயருக்கு வார்னிங் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருன்னா, நீ இப்ப வரமாட்டேன்னு சொன்னா மகா பரிசுத்தலத்துக்குள்ள போறதுக்கான வாசல் இயேசுவை தவிர கிடையவே கிடையாது. ஏன்னா நல்லா சொல்றீங்க பாருங்க, டிஃபரன்ஸ் சொல்றேன். Before you enter the holy place and after you enter the holy place, how will be your mind? Before you enter the holy place, your mind is filled with petitions, fears, all negativity. என்ன நடக்குமோ என்ற அங்கலாய்ப்பு, கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற கேள்வி, நான் தப்பிப்பேனா இல்ல மாட்டிப்பேனா, எனக்கு அடிக்குவசி இருக்கா இல்லையா, அது என்ற போதுமான அளவு திறன் எல்லாம் என்கிட்ட இருக்கா இல்லையா, எனக்கு பலன் இருக்கா இல்லையா, ஞானம் இருக்கா இல்லையா, இது எல்லாம் எங்க மகா பரிசுத்தலத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு முன்னாடி. மகா பரிசுத்தலத்துக்குள்ள பிரவேசித்த பின்பு, okay, once you enter the most holy place, your mind thinks dominion. Your mind starts to think. You have to think. Your mind begins to think authority. Your mind begins to think God has given me power over these situations. No matter what has happened, I will go on. I will conquer. தாவீது சொன்ன மாதிரி நான் பின்தொடர்வேன். சகலத்தையும் தாவீது பண்ணது மாதிரி பின்தொடர்ந்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வேன். என்னடா எனக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். This is not the end of it. நேத்து நான் ஒரு ஜெரிசாவில் கோட் போட்டிருந்தேன்ல, it is not over until God says it is over, and God will not say it is over until you win. நான் முதல்ல ஒரு ஜெரிசாவில் டெத் பத்தி சில பேர் கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நான் அது எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைச்சேன். அப்புறம் இந்த கோட் தான் எக்ஸ்பிளனேஷன். இட் இஸ் நான் இதுக்கு மேல எதுவுமே சொல்ல மாட்டேன். நீங்களே உங்களுக்கே புரியும், ஆவியானவர் புரிய வைப்பார். ஏன்னா ஆண்டவர் என்ன தெளிவா சொல்லிட்டார், விளக்கம்லாம் எதுவும் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டார். அதனால நான் கொடுக்க மாட்டேன். நான் இது மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா I have to listen to the Holy Spirit, because Holy Spirit knows what will benefit you. Okay, your mind may think you may need something. Don't listen to your mind.
your spirit is the boss. Your spirit is the boss. Listen to your spirit. Your spirit will never ask explanations. Your mind will ask a lot of explanations. ஜெரிசாவில் இறந்தது பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது கேட்கும்போது எனக்கு இதுதான் ஆர்டர் கொடுத்தது. அவர் சொன்ன கோட்டை தான் எனக்கு கொடுத்தாரு. It is not over until God says it is over, and God will not say it is, never say it's over until you win. In my view, I firmly believe Jerry Savile had much more things to do. Okay, so this end I am not going to accept, because it is not over until God says it's over, and God will never say it's over until you win. Did he win? He has won a lot of things, but as far as this part is concerned, he didn't win. Death overtook, right? So it is not over unless God says it is over, and God will never say it's over until you win. Okay, right? Okay, so மகாபரிசுத்தலத்துக்கு வெளியவும் மகாபரிசுத்தலத்துக்கு உள்ளேயும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. மகாபரிசுத்தலத்துக்கு வெளியே பயம், கேள்வி, ஆதாம் பாரி எல்லா தாட்டும் உங்களுக்கு இருக்கும். ஆங்ஸைட்டி, பயம், அது இது எல்லாமே இருக்கும். மகாபரிசுத்தலத்துக்குள்ள உங்க மைண்ட் வந்து thinks only like a king, like an arrogant person who feels that the earth is his footstool. அப்படிதான் உங்க மைண்ட் திங்க் பண்ணும். Okay, there is some kind of an arrogance in the presence of God. I use the word because as far as the natural man is concerned, it will look like arrogance, exactly like arrogance. என்ன இப்படி பேசுறீங்க? என்ன சில பேர் கேட்பாங்கல்ல, ஏன்டெல்லாம் கேட்டிருக்காங்க, என்ன பணம் என்ன மரத்துல காய்ச்சி கொட்டுதா? இப்படி எல்லாம் நான் செலவு பண்றத பார்த்து ஒரு சிலர் எப்படி சொல்லியிருக்காங்க, பணம் என்ன மரத்துல காய்ச்சி கொட்டுதா? நான் ஆமான்னு சொல்லுவேன். ஆமா கொட்டுது. எங்க கொட்டுது? புதிய எருசலேம்ல இருக்கு என் மரம். நதி ஓடுது. நதிக்கு ரெண்டு பக்கம் என்ன இருக்கு? நதிக்கு ரெண்டு பக்கம் மீன் பிடிக்கிறவங்க நிற்கிறாங்க. இந்த நதி போகும் இடமெல்லாம் ஜீவராசிகள் ஆராய்க்கப்பட்டு பிழைக்கும். அங்கே திரளான மீன்கள் உண்டாயிருக்கிறதுனால் வலையை விரிக்கிறவங்க ரெண்டு பக்கம் நிற்பாங்க. மீன்கள்ன்றது டாக்ஸ் அபவுட் ப்ராஸ்பெரிட்டி. பைபிள்ல அப்படிதான் இட் டாக்ஸ் அபவுட் ஃபினான்ஷியல் ப்ராஸ்பெரிட்டி. எனக்கு ஓடுதுங்க, நதி ஓடுதுங்க. ஆமா எனக்கு ஓடுது, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். நான் எப்பப்பெல்லாம் அப்படி சொல்லியிருக்கணும், இமிடியேட்டா வந்து I've seen breakthroughs, financial breakthroughs. நான் சும்மா சொல்ல மாட்டேன். It comes, that's what I believe. That's what I believe. That's why விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்ன மாதிரி டெஃபினட்டா அதான் நான் பிலீவ் பண்றேன். எனக்கு வேற தாட்டே இல்ல. ஒருவேளை பண நெருக்கடி வந்துருவோம், ஒருவேளை குறைஞ்சிருவோம். அது குறையவே குறையாது. எனக்கு குறையவே குறையாது. ஏன்னா எனக்கு சோர்ஸ் அங்க இருக்கு. நான் இங்க பூமியில இருக்க எதையுமே சோர்ஸ் ஆகிக்கல. நான் ஒரு பிசினஸ் பண்றேன், ஆனா அது என்னோட சோர்ஸ் கிடையாது. ஓகே, நிறைய தேவ பிள்ளைகள் வந்து they send me seed offering அனுப்புறாங்க. That's not my source. God is my source. And heavenly Jerusalem, New Jerusalem, most holy place மூலமா எனக்கு ஹைவே போட்டு கொடுத்துருக்காரு. 8 வழிச்சாலை மாதிரி போட்டிருக்காரு. மோஸ்ட் ஹோலி பிளேஸ் வழி எனக்கு ரோடு இருக்கு. நேரா நியூ ஜெருசலேம் போயிடும். அந்த ரோட்ல நான் போயிட்டு வந்துப்பேன். போய் எனக்கு என்ன வேணுமோ அங்க போய் கேட்டா I stand before the king and the king gives me. Okay, so அதனால வந்து that's what I believe. அதுதான் விசுவாசிக்கிறேன். அதனால அதை தான் நான் என்ன பண்றேன், பேசுகிறேன். So the transition, உங்க மைண்ட் இப்படி இருக்கு. சரி, நான் ஒரு அற்புத நற்செய்தி உங்களுக்கு சொல்றேன். உங்க மைண்ட் நான் இப்ப சொன்ன மாதிரியே இருக்கலாம். வீக்கா இருக்கு பிரதர், பயமா இருக்கு, கவலையா இருக்கு, இதா இருக்கு. தயவு செய்து என்ன பண்ணாதீங்கன்னா, என் மைண்ட் இப்படிலாம் இருக்கு, இது இந்த மைண்டு இப்ப ஒரு 40,000 கேள்வி கேட்டு இருக்கு பிரதர். நிறைய பேர் கவுன்சிலிங் போய் என்ன பண்றாங்க தெரியுமா, அவங்க மைண்டு கேட்கிற 40,000 கேள்வி அந்த போதகர்கிட்ட கேட்பாங்க. ஐயா ஏன் இப்படி இருக்கு, நான் என்ன பண்றது, இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்கு, எப்படி இருக்கு, அப்படி இருக்கு. சில பேர்லாம் வந்து பேசும்போது நான் நினைப்பேன், இந்த செவிட்டு மிஷின் தான் நல்லா இருக்குமே, அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுலாம். ஏன்னா வந்து அவங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு அவங்க மைண்ட் ஒரு இடத்துல இருக்கு. நான் அவங்களோட குறைதான் சொல்லல, பட் அதான் நிலவரம் தான். சோ அப்படி இருக்க ஒரு மைண்டுக்கே ஒரு நற்செய்தி இருக்கு. என்ன நற்செய்தி தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்கிற நற்செய்தி. The good news called the blood of Jesus. God is not asking you to do some kind of severe exercise to your mind to make it to change it. That's not the gospel. That is positive speaking. அந்த குரூப் அது சுவிசேஷம் கிடையாது. ஓகே, ஆண்டவர் உங்களை சொல்ல, எப்படியாவது உன் மைண்டை மாத்து, இப்படிலாம் பேசாத, உன் மைண்டை மாத்து, அப்படியே விதையா சொல்லு. போய் ஒரு ரூம்ல நின்று அப்படியே கத்து மாத்தி சொல்லி எப்படியாவது டைட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி சரி. நோ. He said, come to me. I have the blood, come to me and take the blood and let the blood speak to you. ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கிறோம். எதை பேசுது? நன்மையானவைகளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தம் ஆகிய கிறிஸ்துவின் ரத்தம் உங்க மைண்டை மாற்றுகிறது. அவ்வளவுதான்.
உங்க மைண்ட் அட்டர் நெகட்டிவ் மைண்டா இருக்கலாம். பயங்கர உங்களுக்கு என்ன சூழ்நிலை நினைச்சாலும் பிரதர் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, பயங்கர மோசமா இருக்கு, நம்பிக்கையே இல்ல, அப்படிதான் நான் இருக்கேன், என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன். Go to the blood and allow the blood to speak to you. Go to the blood and allow the blood to speak to you. சில பேர் சொல்றாங்க, இல்ல பிரதர் நான் blood நீங்க சொல்றதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். No, no, no. நீங்க வந்து some kind of deception is going on. If you are really going close to the blood will talk to you. Okay? And I also agree, sometimes வந்து நீங்க blood meditation ஆரம்பிச்சாலுமே அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இன்னும் சத்தமா பேசிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பாருங்க, stay with the blood, stay with the cross till your mind shifts, till the change happens. Till the change happens, don't go anywhere, just sit there. Just sit there. நீங்க ஓடி ஆடி ஏதாவது பண்ணி சாதிக்க போறீங்களா? இல்ல. Just sit there. சில பேர் சொல்றாங்க, எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கு, நிறைய வேலை இருக்கு, ரொம்ப மணிக்கணக்கா உட்காரலாம் சொல்ல, half an hour கண்டினியூஸ் டைம் கொடுத்து பாருங்க, குவாலிட்டி டைம் கொடுத்து பாருங்க. Just sit half an hour and open up and tell God, ஆண்டவரே என் மைண்ட் கேவலமா இருக்கு, ரொம்ப பயமா இருக்கு, அதை சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்களுடைய ரத்தத்தின் சத்தத்தை நான் கேட்க விரும்புகிறேன். I want to hear the voice of the blood of Jesus. பிசாசின் சத்தம் நிறைய பேர் கேட்க முடியுதுல. இல்ல பிரதர், அதெல்லாம் எனக்கு கேட்கறது இல்ல. கவலை எல்லாம் எங்க இருந்து வருது? யார் பேசிட்டு இருக்கா? பிசாசு தான் பேசுது. போச்சு நடக்கவே நடக்காது. ஜெபம் பண்ணிட்டே இருக்கோம், ஆனா நடக்காது. நிச்சயம் நடக்கும், கஷ்டம் தான். அது எப்படி நடக்கும்? போன வட்டம் நடக்கல, முன்னாடி நடக்கல, போன வருஷம் ஜெபம் பண்ண நடக்கல, 10 வருஷமா ஜெபம் பண்ற நடக்கல, 20 வருஷமா ஜெபம் பண்ற நடக்கல, எப்படி நடக்கும்? பிசாசு தான் பேசுது. இதெல்லாம் கேக்குதுன்னா அப்ப எதுவும் கேட்கும்? இயேசுவின் ரத்தத்தின் சத்தமும் கேட்கும். இயேசுவின் ரத்தம் தான் இந்த டிரான்சிஷனை கொடுக்குது. ஓகே, எந்த டிரான்சிஷனை கொடுக்குது? நீங்கள் ஒரு தோல்வி அடையவன், நான் தோத்து போயிட்டேன், இல்ல தோத்து போயிருவேன், இந்த வியாதி என்னை மேற்கொண்டு என்னை பாதாளத்தை தள்ளிவிடும், எனக்கு மரணத்தை இது கொண்டு வந்துடும், இல்ல எனக்கு இந்த குடும்ப பிரச்சனை தீரவே தீராது, விடி இப்படிதான் போயிட்டே இருக்கும், இது மாறவே மாறாது அப்படின்ற அந்த எல்லா எண்ணங்களையும் கீழ்ப்படுத்தி, எங்கள் போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏதுவானவைகள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க அது தேவ பலனுள்ளதா இருக்குது. அதை வச்சு நாங்க என்ன பண்றோம்? கிறிஸ்துவுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா சிந்தனைகளையும், எவ்ரி ஆர்குமெண்ட், அதை நாங்க கீழே தள்ளுகிறவர்களா, அதை ரத்தம் செய்யும், ரத்தத்தின் சத்தம் செய்யும். The voice of the blood will do that. Don't go anywhere. Stay there. Stay there. Stay there. See, experiencing the love of God is very important, very much needed. Ana, I'm talking about scenarios where you are not even able to receive the love of God. உங்களுக்கு அதை ஏத்துக்கவே முடியல, சில சூழ்நிலைகளுக்கு சில காரியங்களும் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அந்த டைம்ல ஆண்டவர் உங்க மேல அன்பா இருக்காரு, உங்க மைண்ட் அக்செப்டே பண்ண மாட்டேங்குது, உங்களால புரிஞ்சிக்கவே முடியல. என்ன பண்ணுவீங்க? Go to the blood. Go to the blood. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் தான் அவருடைய அன்பு. அவர் நம்ம அன்பா இருக்காருன்னு எப்படி வெளிப்படுத்தினாரு? தம்முடைய ரத்தத்தை சிந்தினதுனால. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அவரை தந்தருளி சிலுவையிலே அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தார். ஓகே, சில பேர் வந்து இல்லங்க பிதா ஒப்பு கொடுக்கல, அது இதுன்னு. இல்ல ரொம்ப குழப்பிக்காதீங்க. இயேசுவே தன்னை ஒப்பு கொடுத்தாரு. சிம்பிளா முடிச்சிருங்க. யாரோ ஒப்பு கொடுத்தாங்க, அது தேவைங்க. ரொம்ப ஒருத்தர் இப்ப வந்து பெரிய ஆர்குமெண்ட், ட்ரினிடேரியன் இதுல பெரிய ஆர்குமெண்ட், பிதா அடிச்சாரா இல்லையா? நான் ஒருத்தனை கூப்பிட்டு கேட்டேன், இப்ப பிதா அடிக்கலாம் நீ கண்டுபிடிச்சு நீ உனக்கு என்ன பெனிஃபிட்னு கேட்டேன். என்ன கண்டுபிடிச்ச? பிதா அடிக்கலாம் கண்டுபிடிச்சு. நான் ஒத்துக்கிறேன், பிதா அடிக்கல, பிதாக்கு வேற வேலை இல்லையா, அவரு தான் போய் அடிச்சிட்டு இருக்காரா? ஆனா அந்த ஆர்குமெண்ட்ல போய் நீ என்ன பெனிஃபிட் கெயின் பண்ணன்னு கேட்டேன். நிறைய பேர் அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள போய் என்ன கெயின் பண்ணிருக்காங்கன்னா, இயேசுவின் ரத்தம் தேவையில்லை என்ற ஒரு பிசாசின் வஞ்சகத்தை கெயின் பண்ணிருக்காங்க. ஓகே, கேட்டா அப்படி சொல்ல மாட்டாங்க. See, deception never looks open. They don't say like that. But look at their life. Look at their meditation. Are they meditate? கேளுங்க, உங்க ஒரு நாளைக்கு blood of Jesus எவ்வளவு நேரம் மெடிடேட் பண்றீங்க? அது எதுக்கு பண்ணணும்னு கேட்பான். அதான் பிதா மேல அன்பா இருக்காருல்ல. அன்பா இருக்காரா? உன் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு 1 கோடி இருக்கான்னு கேளுங்க. இல்லன்னா பிதா அன்பன் இன்னும் புரிஞ்சுக்கவே இல்ல. ஹெல்த் நல்லா ஆயிருச்சா, சுகமா இருக்கியான்னு கேளுங்க. இல்லன்னா பிதா அன்பன் என்ன பண்ணல இன்னும். பிதா அன்புனா சும்மா அப்புறம் இல்ல, இந்த ஒருத்தர் லவ் லெட்டர் எழுதலாம் தெரியுமா? நான் வந்து உனக்காக இது செய்வேன் அது செய்வேன் எல்லாம் எழுதிட்டு கடைசியில் எழுதிதானா, இன்னைக்கு மழை பெய்தாதான் உன்னை பார்க்க முடியாது எழுதிதானா. அந்த மாதிரி பிதா வந்து வாயிலே வட சுடுகிறவர் அல்ல. அதாவது அன்பா இருக்கிறேன், உண்மையில நான் அன்பா இருக்கேன், உண்மையில அன்பா இருக்கேன்னு சொல்றவர் இல்ல. அவர் வந்து ஒரு ரிச் ஃபாதர். ஓகே, அன்னைக்கு நான் பார்த்தேன்,
ஒருத்தங்க வந்து இந்த ஜெண்டர் ரிவீல் பண்றாங்களாம் வீடியோ. அவன் என்ன எப்படி தெரியுமா ஜெண்டர் ரிவீல் பண்றான், பாயா கேலா அப்படின்னு வீடியோ. வேற சவுதி அரேபியால கல்ஃப்ல ஒரு ஃபேமிலி எப்படி ரிவீல் பண்றாங்கன்னா, அவன் வந்து ஒய்ஃபுக்கு வந்து கார் பிரசன்ட் பண்றான். அதை வச்சுதான் BMW ஏதோ ஒரு ஃபெராரி ஏதோ ஒரு கார். அது அந்த கவர் ஓபன் பண்ணிக்காதான் பிங்க் கலர் ஃபெராரி. அதுல என்னவா அது கேர்ள் பேபியா. அதனால என்ன கலர் ஃபெராரி, பிங்க் கலர் ஃபெராரி. ஏன் அப்படின்னா இது ரிச் ஃபெலோ. ஒரு ஜெண்டர் நம்ம ஊர் பொதுவா பலூன் பண்ணுவாங்க அமெரிக்கால. நம்ம ஊரும் ஜெண்டர் ரிவீல் பண்ணா போலீஸ் பிடிச்சிரும் பார்த்து. ஏன்னா வந்து இங்க வந்து செக்ஸ் டிட்டர்மினேஷன் வந்து அகேன்ஸ்ட் த லா. ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நம்ம ரொம்ப பயங்கரமான நாடு. அதனால நம்ம ரொம்ப ஜாகிரதையா இருப்போம். அதெல்லாம் பண்ண மாட்டோம். கஞ்சாலாம் விற்பாங்க, அது வேற கதை. இதெல்லாம் நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஸோ வந்து ஆனா அங்க அப்படி இல்லை, ஜெண்டர் ரிவீல் இருக்கு. அவங்க பலூன் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க அமெரிக்காக்காரங்க. ஆனா இவன் என்ன பண்றான், ஜெண்டர் ரிவீல் கார் ஓபன் பண்ணி பாத்தியா பிங்க் கலர் கார் கொடுத்து கிஃப்ட் பண்ணிருக்கேன். அதனால என்னது உண்மையிலே நீங்க அந்த கல்ஃப்காரங்க சில பேரெல்லாம் படிக்கணும். ஏன்னா அவங்க தான் வந்து பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவன்றதுக்கு ப்ரூஃப். சரியா? ஸோ அவர் இஸ் a lavish rich father. So when he says he loves you, he wants to give you lot of things. Have you got all of that? If you've not got all of that, you will not receive the love of God. So okay, I'm not condemning, but அந்த love of God receive பண்றதுக்கு தான் blood plays an important role. So யார் அரைஞ்சாங்க, என்ன நடந்துன்றதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் எடுத்து வச்சிருங்க. ரத்தத்தை எடுத்து மேல போட்டுக்கோங்க. உங்கள் மனதின் நிலைக்கால்களில் இயேசுவின் ரத்தத்தை எடுத்து பூசிக்கொள்ளுங்க. இது எப்படி பிரதர் பண்றது? வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே உங்களுடைய ரத்தத்தை எடுத்து மனது நிலைக்கால போட்டுக்கொள்றேன். எனக்கு உதவி செய்ய. எனக்கு நீங்களே பிள்ளை ஆவட்டங்க நீங்களே போட்டுவிடுங்க. எனக்கு அது கூட தெரியல. நீங்களே. Christianity is very simple. You have to have basic conversations with God. இதை செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிலாம் இல்ல. ஓப்பனா போய் கேளுங்க. ஆண்டவரே ரத்தத்தை எடுத்து எனக்கு மெடிடேட் பண்ணணும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இயேசுவின் ரத்தம் எதுவுமே இல்லை. இயேசுவின் ரத்தம் வாயால் சும்மா சொல்லிக்கிட்டே இருங்க. எதையாவது பண்ணுங்க. Some way get connected with the blood. And the blood can elevate your mind from being a slave to a son in a moment. You just transform. நம்முடைய அழைப்பு எங்க இருக்குன்னா, it's inside the most holy place. ஆனா unfortunately today lot of activities happening in the holy place. Lot of activity, church activities happening. Most holy placeல நிறைய பேர் உள்ள போவாங்க. போயிட்டு வேலை முடிச்சிட்டு பாய்ன்னு வெளியே வந்துருவாங்க. That is the reason death is just taking believers right, left and center. வயசாக இறக்குறவங்க கூட விட்டுருங்களேன். அது கூட ஒரு கேட்டகரி ஏத்துக்கலாம். சரி, ஏதோ அவங்க லைஃப்ல அக்காம்ப்ளிஷ் பண்ணிட்டாங்க, ஏதோ செஞ்சுட்டாங்க. அதுவே நான் தட்ஸ் நாட், யூ ஷுட் அக்செப்ட் தட் as per the Bible. But still okay, accept that. But what about young death, financial, இதெல்லாம் ஏன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இப்பயும் நிறைய இடங்கள்ல போதகர் மட்டும்தான் மகாபரிசலத்துக்குள்ள போறாரு. அவருமே அப்பப்ப போயிட்டு வந்துருவார். நம்ம காலிங் போயிட்டு வர்றது இல்லை. உள்ள சேர் இருக்கு. பக்கத்துல யாராவது இருந்தா சொல்லுங்க. உள்ள சேர் இருக்கு. Your chair is inside the most holy place, next to him. He is sitting for his enemies to be made footstool. Okay, we are also seated together with him. For what? Same reason, for the enemies to be made footstool. Your enemies, அவரோட எனிமீஸ்க்கு அவர் உட்கார்ந்திருக்காரு. அதே மாதிரி உங்க எனிமீஸ் இருக்காங்கல்ல, அதுக்கு ஃபுட்ஸ்டூல் ஆக்குது, பாதப்படி ஆக்கி போடுறதுக்காக அவர் காத்துட்டு இருக்காரு. நாமும் என்ன பண்ணலாம்? பக்கத்துல சேர் இருக்கு, உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்? காத்து கொண்டிருக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லா இதுதான் வருது. மகாபரிசலத்துல இருந்துட்டு செயின்ஸ் அவங்க இருக்காங்க. அவங்க யாரு? மகாபரிசலத்துல இருக்கிறவர்கள். அவர்கள் எப்படி பூமியின் மேல் நியாய தீர்ப்பு கொண்டு வருவாங்க? அவங்க ஜெபிக்கிறாங்க. அவங்க ஒன்னும் பண்றது இல்லை. அவங்க செயின்ஸ் பெருசா எதுவுமே பண்ணலங்க. அவங்க உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. They are decreeing. இதுதான் இன்டர்செஷன். இன்டர்செஷன்னா is it going, first of all, intercession requires you to be inside the most holy place. Intercession is not standing outside the most holy place and begging God. ஐயோ ஆண்டவரே வந்துட்டானே, திரும்ப வந்துருவான்னு சர்வே எல்லாம் சொல்லுதே, நாங்க என்ன பண்றது? மோஸ்ட் ஹோலி பிளேஸ் அது கிடையாது. அது ஜெபம் கிடையாது. மோஸ்ட் ஹோலி பிளேஸ்க்குள்ள இருந்துட்டு நீ டிகிரி பண்றதுதான் இன்டர்செஷன். அதுதான் நியூ கவர்னன்ட் பிரேயர். அதுக்குதான் ரத்தம் இருக்கிறது. அதுதான் ரத்தம் உதவி செய்யுது. நம்மளால உள்ள போக முடியாது. அப்படின்னு என்னன்னா, நீங்க எப்படி யோசித்து பார்த்தாலும் நம்மளால உள்ள போக முடியாதுன்னு என்ன அர்த்தம்னு சொல்றேன்னா, யுவர் மைண்ட் வில் நெவர் அக்செப்ட் தட் யூ ஆர் த பாஸ் ஆஃப் த சிச்சுவேஷன் ஆன் யுவர் ஓன். நீங்க எந்த ஆங்கிள் ட்ரிகனாமெட்ரி எடுத்து கணக்கு போட்டு யோசிச்சு அது இது ஐன்ஸ்டீன் ஃபார்முலா அது இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி எப்படி தலைகீழ் நின்று யோசிச்சாலும் your mind will never accept that you are the boss of the situation. Your mind will keep telling you no, it will beat you. உன்னோடது பவர்ஃபுல், ஏற்கனவே தோத்து போயிருக்கேன், அதையே தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஆனால் இயேசுவின் ரத்தம் மட்டுமே
உங்களை வந்து இல்ல நீ ஆளுகையில் இருக்கிறான்னு சொல்ற. ஏன்னா it does something. The blood of Jesus elevates your spirit above your soul. உங்க ஆத்மாவின் மேல் உங்கள் ஆவியை எழுப்பி விடுகிறது. சோ உங்க ஐடென்டிட்டி மாறிடுது. பவுல் சொன்ன மாதிரி நான் அல்ல கிறிஸ்துவனில் பிழைத்திருக்கிறார். எதை வச்சு சொன்னார்? அப்படி எதை வச்சு சொன்னார்னா, நான் ஒருபோதும் மாம்சத்தில் இல்லை, இப்ப நான் ஆவியில் இருக்கிறேன்றார். My mind is under the influence of the spirit. My emotions are under the influence of the spirit. My spirit, என்னோட spirit man வந்து is the boss now. He's taken over now. So the blood merely flips a switch inside of you. The fleshல இருக்க switchல இருந்து spirit switch போட்டுட்டே same situation, same problem, எல்லாம் சேமா இருக்கு, but you are now the boss. You are taking you have power and authority over that situation. புதிய உடன்படிக்கை வந்து என்ன அழைப்புனா, உள்ள இருக்கிற அழைப்பு. அதுதான் திரைச்சலை கிழிஞ்சு போச்சு. வெளியே இருந்து போயிட்டு வர்றது இல்ல. இப்ப வந்து நிறைய பேருக்கு புது உடன்படிக்கையின் பேர் மட்டும் மாறி இருக்கிறது. ஆனா மெத்தட் சேம் மெத்தட். மகாபரிசுத்தத்துக்குள்ள போக முடியாது. அததான் நீங்க எப்படி சொல்லுவாங்க? கர்த்தர் சித்தம் தெரியாது. நடக்கும் தெரியாது பிரதர், கர்த்தர் என்ன வச்சிருக்காரதான் சொல்ல முடியாது. இல்ல எவனாவது யாராவது மாதிரி தீர்க்க தரிசனம் பார்த்தாங்கன்னா போச்சு, அதோட தீர்க்க தரிசனம் வந்துருச்சு பிரதர், நடக்காதுன்னு சொல்லிட்டாங்க, ஒன்னும் பண்ண முடியாதான், உபத்திரம் வருதான், நம்ம உட்கார்ந்துருக்க வேண்டியதான், அப்படியே பார்த்துட்டு இருந்தா. Okay, see, this applies for anything and everything. In fact, this should be our practice every day. எல்லா நாளும் நம்முடைய அனுபவமாய் நம்ம பழக்கமாய் இருக்க வேண்டும். மகா பரிசுத்தத்துக்குள்ள இயேசுவின் ரத்தத்தினாலே பிரவேசிப்பது. அதுக்கு நீங்க பெருசா ஒண்ணும் பண்ண வேணாம். ரத்தத்தை எடுத்து போட்டுட்டே இருங்க உங்க மைண்ட்ல, என்ன நடக்குதுன்னு பாருங்க. Keep taking the blood. Keep taking the blood. See, the sound that you hear in your mind that blood use பண்ணி ஒண்ணும் நடக்கல is deception. It's coming from hell. Don't listen to that voice. Tell that stupid devil, if I'm going to use the blood, okay, and believe and put my trust in the cross and the blood, and in that process nothing happens, and even if I die, I'm willing to take that risk. இதுதான் மரணம் நேரிடுவதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். இதுதான் எஸ்தர் எடுத்த முடிவு. பரவாயில்ல, சட்டத்தை மீறி ராஜாட போறேன், என்ன நடந்தாலும் நடக்கட்டும். I'm going. Because I don't have any other option. That's the only route for me. உங்களை பத்தி எனக்கு தெரியாது. எனக்கு வந்து சிலுவை ரத்தத்தை தவிர எனக்கு ஆப்ஷனே கிடையாது. இட்ஸ் நாட் லைக் ஏதோ 10 ஆப்ஷன் எனக்கு இருக்கு, ஆண்டவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் பிரதர், இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரி எனக்கு இல்லை. எனக்கு ஒரே ஒன்று தான் இருக்கு. ஆனா நான் அடிச்சு சொல்லுவேன், எப்பப்பெல்லாம் டெஸ்பரேட்டா நான் போய் நின்று இருக்கிறோம், கர்த்தாவே உண்மை விட்டா எனக்கு கதியே இல்லை, அப்படி ரத்தத்தை விட்டா எனக்கு கதியே இல்லை. ஒரு பழைய பாட்டு வரும், பெர்க்மன்ஸ் பாட்டு நினைக்கிறேன், கல்வாரி இன்றி கதி இல்லைன்னு வரும். அதுதான் ஆண்டவர் நிலைமை. அது தவிர எனக்கு ஹோப்பே இல்லை, ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு எப்பலாம் நான் நின்றுக்கணும். ஒரு தடவை கூட தோற்றது கிடையாது. எப்ப நான் தோல்வி அடைஞ்சிருக்கேன்? The times when I have not entered into the most holy place. For some reason, I got distracted, I got discouraged, whatever. I didn't want to enter. I am just standing outside. I got deceived. பல காரணங்கள் இருக்கலாம். And I have not taken authority, not taken a stand. Okay, and basically ஏன் அத்தாரிட்டி எடுக்கல? பிளட்டுக்கு இடம் கொடுக்கல, அதனால அத்தாரிட்டி எடுக்கல. பிளட்டுக்கு இடம் கொடுத்தா அத்தாரிட்டி எடுப்போம். அப்ப மட்டும்தான் தோல்வி அடைஞ்சிருக்கேன் தவிர, எப்பெல்லாம் வந்து நானா இதுவான்னு பாத்துருவோம், வேற வழியே இல்லை. இப்ப எனக்கு இயேசுவின் ரத்தம் எனக்கு உதவியா இருக்கிறது. I have a great ally in the blood of Jesus. It helps me in my weakest points. விசுவாசம் ரம்பி இருக்கு, பயமா இருக்கு அப்படின்ற நேரத்தெல்லாம் இயேசுவின் ரத்தம் எனக்கு உதவி செய்யுது. எனக்கு அந்த அறிவு இருக்கும்போது, என்னோட worst case scenario, I take the blood with me and stand and I declare. And whenever I've done that, God has always helped me. God has always come through. ஏன்னா God honors people. They may be weak people. They may have a lot of character flaws. அவங்களுக்கு இன்கன்சிஸ்டன்சி இருக்கலாம், அவங்க வந்து கேரக்டர் வைஸ் வந்து அவங்களுக்கு நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், அவங்க சரியா ஜோம் பண்றது இல்லை, ஒரு நாள் ஜோம் பண்றான், ஒரு நாள் விட்டுறான், ஒரு நாள் டிஸ்ட்ராக்ட் ஆகிறான், இப்படிப்பட்ட பல பிரச்சனைகள் அவனுக்கு இருக்கலாம். ஆனா அவன் ரத்தத்தை மட்டும் பிடிச்சான்னு வைங்களேன், ஆண்டவர் அவனைத்தான் ரொம்ப பெரிய ஆளா பாக்குறாரு. ஏன்னா God is not interested in perfect, என்ன சொல்றது, பெர்ஃபெக்ஷனிஸ்ட்ஸ். அவங்க எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும், எங்கிட்ட பழுதொன்றும் இல்லை, நாங்க சூப்பரா இருக்கோம், எந்த தப்புமே இல்லை அப்படி இருந்துட்டு இயேசுவின் ரத்தத்தை விசுவாசிக்காதுன்னு வச்சு அவருக்கு எந்த யூஸும் கிடையாது. ஆனா அவனுக்கு 1000 தப்பு இருக்கான், அவன் டிஸ்ட்ராக்ட் ஆகிறவனா இருக்கலாம், யாக்கோவை போல இருக்கலாம், ஒன்னதுக்கும் லாய்க்கலாதவன் போல மற்றவங்க நினைக்கலாம். ஆனா ரத்தத்தை ஒருத்தன் பிடிச்சு கொள்றான்னு வைங்க, ஆண்டவர் அவனை தான் பெரிய அளவாகிறார். ஏன்னா அவருக்கு அதுக்குதான் ஆள் கம்மியா இருக்கு, விசுவாசிக்கிற ஆள் தான் கம்மியா இருக்கே தவிர பெர்ஃபெக்டா ஒர்க் பண்றது இந்த மாதிரி ஆட்கள்னா ஆண்டவர். நம்ம RSS பிடிச்சிருக்கலாம் பூராத்தையும். எவ்வளவு டிசிப்ளின் தெரியுமா? அவங்க பயங்கர டிசிப்ளின். ஒரு வேலைன்னா அப்படி வேலை வைப்பாங்க.
நம்ம பொலிட்டிக்கல் இதுல சொல்லுவாங்க, இந்த மற்ற கட்சிக்காரங்க எல்லாம் வந்து காசு கொடுக்கணும், இது கொடுத்தாதான் வேலை வைப்பான். ஆர்எஸ்எஸ் காரனுக்கு எதுவுமே தேவையில்லை. அவன் பாட்டுக்கு சின்சியரா போய் பார்ட்டி ஒர்க் பண்ணுவான். நிறைய நார்த்ல பிஜேபி சில இடங்கள் ஜெயிக்கிறதுலாம் பின்னாடி ஆர்எஸ்எஸ் ஓட நெட்வொர்க் இருக்கு. இப்படி சின்சியர் ஒர்க்கர்ஸ், ஓகே, பிரின்சிபிள்டு பீப்புள், டிசிப்ளின்டு பீப்புள். அவனெல்லாம் ஆண்டவர் பிடிக்காம நம்மளே பிடிச்சிருக்காரு. அப்படின்னா ஆண்டவருக்கு வந்து இங்க யாரு டிசிப்ளின்டா எவ்வளவு பெர்ஃபெக்டா இருக்கான்றதே கிடையாது. ரத்தத்தை அவன் விசுவாசிக்கிறான். என்னுடைய குமாரனை யார் விசுவாசிக்கிறான்? என்னுடைய குமாரனின் பாடு மரணத்தை அவன் சீரியஸா எடுக்கிறானோ அவனைதான் நான் சீரியஸா எடுப்பேன் ஆண்டவர். ஆகிலும் ஆவியில் நறுக்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். என்ன வசனம் இது? வந்து சிலுவையை பற்றிய வசனம், சிலுவை பற்றிய உபதேசம். அந்த வசனம் அதுக்கு நடுங்குனா போதும். நீங்க பாத்தீங்களா? இட்ஸ் வெரி சிம்பிள். ஆனா பிசாசு உங்களுக்கு எவ்வளவு குழப்பிட்டு இருப்பான். நீங்க ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது, உங்களுக்கு நடக்காதுக்கு 10,000 காரணம் சொல்லி வச்சிருப்பான். நீ சரியா ஜெபம் பண்ணல, நீ சரியா இது பண்ணல, உனக்கு விசுவாசம் பத்தல, ஊன்னு சொல்லியிருப்பான். ஓகே, நீங்க பாருங்க, அது ஃபுல்லா போய் தூக்கி எரிஞ்சிருங்க. ரத்தத்தை எடுத்துட்டீங்கன்னா ஜெயம் வந்துடும், அவ்வளவுதான். ஏன்னா ரத்தம் வந்து உங்களை மாத்தும் நிறைய. இட் வில் மேக் யூ டிசிப்ளின்டு. உங்க மிஸ்டேக்ஸை சரி பண்ண ஆரம்பிக்கும். So you will be disciplined to just cling on to the blood. பிச்சைக்காரன் எடுத்துட்டீங்கன்னா, சாரி ராங் எக்ஸாம்பிள் தான், ஆனா இதுதான் புரியும். பிச்சைக்காரன் 1000 ரூபாய் இருக்கலாங்க, ஆனா ஒரு விஷயம் அவன் கரெக்டா பண்ணுவான். கரெக்டா போய் அம்மா தாயே பிச்சை போடு கேட்டு, கரெக்ட். அதான் அவன் கன்சிஸ்டன்டா இருக்கும். புரியுதா? அது மாதிரி இயேசுவின் ரத்தத்தின் பிச்சைன்னு சொல்ல தேவையில்லை. நம்ம சன்ஸ் அப்படின்னு பெரிய லெவல் ஆண்டர் வச்சிருக்காரு. ஆனா நீங்க உங்க மைண்ட் புரோக்கன் டவுனா இருக்கிற நேரத்துல அட்லீஸ்ட் தட் வில் ஹெல்ப் யூ. யூ மே திங்க் லைக் யூ ஆர் பெக்கர் மாதிரி இருக்கீங்கன்னு உங்களுக்கு தோணும். இதுக்காக சொல்ல வரேன். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எங்கேயோ போறதுக்கு பதிலா எவனுக்கோ போன் பண்ணி யார்கிட்டயோ கேட்கறதுக்கு பதிலா இயேசுவின் சிலுவை கிட்ட போய் நின்று சின்சியர் ஹார்ட், அதான் போட்டு உண்மையுள்ள இருதயத்தோடும். அப்படின்னா என்னன்னா, ஆண்டவரே அந்த பிச்சைக்காரன் எவ்வளவு சின்சியரா வந்து கேட்கறான் பாத்தீங்களா? உண்மையில இதோட வந்து ஏன்னா பிச்சைக்காரனை பொறுத்தல அவனுக்கு சோறு போடுறவன் தான் கடவுள். ஐயா நீ சோறு, ஐயா அதான் அம்மா தாயே அப்படின்றான், ஐயா சாமி அப்படின்றான். ஏன்னா வந்து தெய்வமே எல்லாம் சொல்றாங்க சில பேரு. ஏன் அப்படின்னா அவன் நீ சோறு போடுறான், அவன் உறுதியா நம்புறான். நம்ம இப்படி கெஞ்சினா நம்ம கொடுப்பாங்க ஏதாவது. நான் தான் சொல்றேன், அதே மாதிரி உண்மையுள்ள இருதயத்தோடு நான் வந்தா எனக்கு தேவனிடத்தை சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். தகுதியுள்ளவர்களுக்கு பலன் அளிக்கிறதும் இல்ல, தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதுதான் எதிர்பார்க்கிறாரு. உண்மையா நீ வந்து கேளுப்பா, என்கிட்ட நம்பி என்னை கேளு, உங்களுடைய ரத்தத்தை வந்து கேளு, அன்றைய ரத்தத்தை எனக்கு கொடுங்க, ரத்தத்தின் சத்தம் எனக்கு கொடுங்க, எனக்குள்ள மாற்றங்கள் தேவைப்படுகிறது, என் ஆவி பலப்படணும். என் ஆவி வீக்கா இருக்கு, அதனாலதான் நான் இப்படி இருக்கேன். என் ஆவி மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்தா என் பிசாசை பார்த்து நான் புடனில அடிச்சிருவேன். அடிச்சு ஒரு வழியில வர்றவன 7 வழியா துரத்தி விட்டுருவேன். எனக்கு அதுதான் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவாராக. மெயினா எலெக்ஷன்ஸ் பத்தி சொன்னது வந்து என்னன்னா, இட்ஸ் வெரி கிளியர். திஸ் எலெக்ஷன் இன் இந்தியன் எலெக்ஷன் நேச்சுரல் இதுல பாத்தீங்கன்னா இட்ஸ் a very tough election. It could be a last election. Okay, if this election வந்து இதாச்சுன்னா India can go into dictatorship definitely. Already வந்து dictatorship is indirectly happening in lot of spheres. It can happen. அப்படிப்பட்ட இடத்துல வந்துருச்சு. இதை டிசைட் பண்ண போறது நான் இந்த ஊரா அந்த ஊரா, இந்த ஸ்டேட்டா அந்த ஸ்டேட்டா, இந்த குரூப்பா அந்த குரூப்பா, இந்த கட்சியா அந்த கட்சியா, அதெல்லாம் தாண்டி most holy place will decide this election. Most holy place alone will decide this election. Okay, if you are a person who's bothered about இதெல்லாம், நீங்க if you are not bothered you leave it, don't worry. உங்களுக்கு எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குதுன்னா நீங்க அதை பார்த்துக்கோங்க, பரவாயில்ல. உங்களை நான் ஃபோர்ஸ் பண்ணி ஜோப் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். If you are a person who's bothered and who's praying for the country and எதுன்றீங்கன்னா get into the most holy place. That's the only way this election will turn. Otherwise devil is set for a takeoff. Okay, only way it will turn around is from the most holy place. Yes, a lot of people have decreed, pray பண்ணிருக்காங்க, prophetic people are declaring. I respect all of them, but end of the day most holy place, அதான் அந்த டேவிட் ஓய்டு பேச அந்த blood the last card ன்னு பேசுவார். அதுதான் சொல்லுவாரு, வேர்ட் உனக்கு ஒர்க் ஆகலையா, ஸ்பிரிட்டோட ரெவலேஷன்லாம் வந்திருக்கு, ஆனாலும் உனக்கு ஒர்க் ஆகலையா, go to the blood, that's God's last stand அப்படின்னா, last card அப்படின்னாரு. So prophetic people have declared, there are a lot of people who are confessing with the word, but blood is the last stand. Blood takes you into the most holy place. It makes you an emperor. It will make you decree over the land. Okay, I'm seeing for quite some time reserve forces of heaven standing in standby. Amen. Reserve forces of heaven are in standby. They are ready to do something, but அதுக்கு they need kings to operate.
சரியா? So அதனால that's the only thing we should be doing. Get into the most holy place and start declaring. சரியா? மற்றவங்களுக்கு சொல்றேன், எலெக்ஷன்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன், உங்களோட வாழ்க்கையின் சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் தீர்வு இதுலதான் இருக்கு. மகா பரிசுத்தத்துக்குள்ள நீங்க போறதா இருக்கு. இதுதான் நம்முடைய அழைப்பே. இது வந்து கிறிஸ்டியன் லைஃபுடைய உச்சக்கட்டம்லாம் கிடையாது. இதுதான் ஃபவுண்டேஷன். பிப்ளிக்கல் கிறிஸ்டியானியோட ஃபவுண்டேஷன் வந்து லிவிங் இன்சைட் த மோஸ்ட் ஹோலி பிளேஸ். இதுதான் ஃபவுண்டேஷன். அதனாலதான் இயேசு சிலுவையில மரித்த உடனேயே திரைச்சில ரெண்டா கிழிஞ்சிருச்சு. அவர் மரித்து ஒரு 500 வருஷங்கள் கழிச்சு கிளியல, உடனே கிழிஞ்சிருச்சு. ஏன்னா இட்ஸ் ஓவர், இட் இஸ் டன், இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு காட்டுறாரு. சரி, ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Thank you Lord. Thank you Lord. ஹலோ Thank you. ஜாஷுவா, ஒரு நிமிஷம். Yes. ஜாஷுவா, Yes. நம்ம நீ பேசிட்டு இருக்கும் போதே this thing came to me. நான் ரொம்ப யோசிச்சு சொல்றேன். This God said arise and go and proclaim this, do this அப்படின்னு மாதிரி சொன்னாரு. அதுல வந்து இந்த எலைஜாக்கு சொல்றாருல, இந்த கேவ் வந்து you go and anoint Hazael as a king of Syria, then Jehu as over Israel, and Elisha in your place. So this is what I'm getting, that we நீ வந்து அத கடைசியா said, but this is what I was getting, that we are God is expecting us to place not only in our own country but even in neighboring countries or whatever, because Jehu was not part of, Hazael was Syrian king. So I'm getting that word, so I'm sharing it. Now I'm going to stand on that word and proclaim, because I feel that's a mandate God has given right now. So I stand with you there. Okay. Sure, we'll pray. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Rebadar and rimba terra handero kodore handeridere ankrandero. Horbere ankrento ribadere bro. Onto ribadara brante ro broncon to ribadere onto the ro brante rigarabo. Thank you Lord. Thank you Lord. Thank you Father. O rebento ribatara hante ro bronken dila bro. Orabent reda rankantira bere ontro the ro krandere bara. Thank you Lord. Thank you Lord. Thank you, Lord. Rebadara hanto ribadere branteridero. Redere yang handere breonto ribadere branto rubadoro brocadiraba. Brendere candere hadere yang candur bronturo. Ora branto ribadare hanto regadoro brontoro. Rencadira hadere yon cronde ribere antredero bareo. Brante renda regedere brendo ria cante regadara branto regadere bereante bereonto bareo. Rembrando reberion, crando reberion, trude reberion, to rubero. Hallelujah. 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 Render rembo tori hunter ricadorabo. And the group என்று கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அது என்ன வார்த்தை என்று சொன்னால், ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். God, this is a group formed by God to raise kings. To raise kings. Hallelujah. Hallelujah. This is a group formed to raise kings. That's why in the group blood teaching heavy. Blood only will make kings. This group is heavily reliant on the Holy Spirit to function. It's a new system that God is bringing in. See, the group name, the new wine name வந்து நான்லாம் வைக்கல. நான் இவங்ககிட்ட இருந்து பாரோ பண்ணிட்டேன். இவங்க தான் வச்சாங்க. திருச்சி குரூப் தான் வச்சாங்க. அது பேரை நான் எடுத்துட்டேன். ஏன் அப்படி எடுத்தேன்னா, before this new wine group itself was formed. I don't know which year. I think 16 or 17 they formed. I don't remember. Before a year that was formed, I received a prophetic word from somebody saying, there will be a ministry called New Wine Noro, and that will
go international அப்படின்ற மாதிரி the word came. I didn't tell them for a long time. உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி வேர்டு வந்திருக்குன்னு. அட் ஒன் பாயிண்ட் தே சஜஸ்டட் நேம மாத்திடுவோம். அப்பதான் சொன்னேன் மாத்த வேணாம், பேர் இருக்கட்டும். ஏன்னா ப்ராப்பர்ட்டிக்கலா வந்தது, உங்களுக்கு தெரியாது, நான் இவ்வளவு உங்கள்கிட்ட சொல்லல, பட் இது வந்தது அப்படின்னு நான் சொன்னேன். ஓகே, ஸோ நியூ வைன் அப்படின்னு சொல்லும்போது இட்ஸ் நியூ செட் அண்ட் பஞ்ச் ஆஃப் ரெவலேஷன் காட் இஸ் கிவிங். தோ இட் இஸ் அ நியூ வைன், இட் லுக்ஸ் லைக் அ நியூ வைன். அது நியூவா நிறைய காரியங்கள் இருந்தாலும் இட்ஸ் த வெரி ஓல்டு வைன். Okay, because this is God's thought forever. Foundation, before the foundation of the earth, God wanted kings. He only wanted kings. So அதுக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, he chose the weakest of people and gave them his blood. He said, use my blood. This blood will open up the spirit inside of that I have given you. Okay, அதனால நீ ராஜாவா, நீ ஆசாரியனா, நீ ஆளுவ, ராஜரிக ஆசாரியனா இருப்ப அப்படின்னு அவரே எல்லாம் கொடுத்துட்டார். ஓகே, so this group is running 100% relying on the power of God. Okay, what I'm saying is, இப்ப பொதுவா ஒரு சர்ச் அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன், அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த பாஸ்டர் இருப்பாரு. இப்ப இருக்க சர்ச்சஸ் சொல்றேன், அப்படிதான் இருக்கு. ஒரு பிரச்சனைனா எல்லாரும் அவங்கள்ட்ட போவாங்க, அவர் ஜெபம் பண்ணி இது பண்ணுவாரு. அந்த மாதிரி உங்களுக்கே தெரியும். நான் உங்களுக்கு பாதி பேர் நீங்க கால் பண்ணா எடுக்கிறது கூட கிடையாது. வேணும் கூட பண்றது இல்ல, எனக்கு வேலைகள்லாம் இருக்கால பண்ணல, அதுக்கு வாய்ப்பு அமையல. முடிஞ்சாலும் நான் எடுத்து பேசுறேன், எல்லாம் பண்றேன். பட் you know that most all of you will know that I am not like doing like anything like that. I am so far away from that kind of system. ஏன்னா God told me, instructed me, this should be a system where people come to me directly, not to you. அப்படி சொன்னார். Okay, so that is the system, and I believe the time has come where God is going to prove his word with signs and wonders very powerfully. Word na end the word, the word that I'm telling, that the blood will make you a king, that word God will prove it with signs and wonders. God will prove it with signs and wonders. For Branta Raider uncontrollable. Branta Branta Rida Ranto Roho Dore Hendere Berea Canta Randa Reed Rend Rocco Dore Brida Raka Oren Rant Redere Hunt Roda Rockent Rigadaraba Ore Branta Redaraba Oren Bant Roda Rian Cant Roda Rambracadura Branta Red Ore Bonto Rihantera Bonto Rigadaraba Hada Ranka Dore Branta Rida Ronco Dervereanda Rabaranta Robaro. Hallelujah, hallelujah, hallelujah. நம்முடைய ரத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சாட்சியின் வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ரத்தத்தை குறித்தும் அதன் மேன்மைகளை குறித்தும் சாட்சி கொடுக்கிற அந்த சாட்சியின் வசனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்றைய நேரத்தில் உடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரையும் தொடும்படியா நான் ஜெபிக்கிறேன். உடைய ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவருடைய மனதை தொடுவதாக, மனதிலே இருக்கிற எல்லா பயங்களும் அவிசுவாசங்களும் இயேசுவின் நாமத்திலே அழிந்து போவதாக. Let it disappear, Lord. Let it be destroyed, Lord. Hallelujah, 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 hallelujah. இவர்களுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் இவர்கள் பெரியவர்கள் என்கிற எண்ணம் மேலோங்குவதாக. Let their spirits take over. Let their spirits take over. I call forth the blood. Call forth the blood. Hallelujah. I call forth the blood of Jesus. I call forth the blood of Jesus. I call forth the blood of Jesus. Touch everybody's mind. Hallelujah. Hallelujah. அது மட்டுமல்ல, ரத்தத்தை பற்றின வெளிப்பாடுகள் ஒவ்வொருடைய மனதையும் நிரப்பிக்கொண்டே இருப்பதாக. ரத்தத்தை குறித்து தேட வேண்டும், அந்த வாஞ்சை அதிகரிப்பதாக. வெளிப்பாடுகள், ரத்தத்தின் வெளிப்பாடுகளுக்கான வாஞ்சை அதிகரிப்பதாக. ராஜாக்களாய் எழும்பி தங்களுடைய டொமைன்ஸ் ஆளுகை செய்வார்களாக, குடும்பத்தை ஆளுகை செய்வார்களாக, சுற்றி இருக்கிற காரியங்களை ஆளுகை செய்வார்களாக. இவர்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா விதமான பினான்சியல் ப்ராப்ளம்ஸ், health problems, whatever, Lord, everything, let them rise against it and subdue it. Take authority over it. Thank you, Lord. Right now, by the authority that you've given us, we enter into the most holy place. Enter into the most holy place. Hallelujah. 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 And we declare, the enemy says it's 400. We declare, Lord, we should be below 100. Should be below 100. Should be below 100. We declare that. We declare that it should be below 100. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. We declare it. Thank you, Lord. Thank you, Lord. அன்ற வெளிப்படுத்தல வாசிக்கிறது போல, மகா பாபிலோன் தள்ளுண்டு போய் இனி காணப்படாமல் போகும் என்று சொல்லப்பட்டது போல, ஆண்டவரே, இந்த மனிதர்களுக்கு பின்பாக இருந்து செயல்படுகிற அந்த பாபிலோனின் ஆவிகள், ஹல்லேலூயா, இந்த தேசத்தை விட்டு, இந்திய தேசத்தை விட்டு இல்லாமல் போக முடியாது ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை விட்டு இல்லாமல் போக முடியாது ஜெபிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord.
Thank you, Lord. Teach us to stay in this authority. Teach us to declare. Thank you, Lord. And destroy the enemy. Thank you, Lord. In the name of Jesus, we pray. Amen. God bless you. See you in the next meeting. Thank you. Thanks for joining. Thank you, Thank you, brother. Joshua. Thank you, Joshua. Thank you, brother. Thank you. Thank you, brother. Thank you. Guys, I'm ending the meeting. Thank you, brother. Thank you.